இன்னைக்கு ஏன் நகைச்சுவை தேவைன்னு வரவேற்புரை சொன்ன அம்மா சொன்னாங்க. எங்க பார்த்தாலும் இன்னைக்கு ரொம்ப பரவலா பேசப்படுற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? டிப்ரெஷன். எங்க பார்த்தாலும் டிப்ரெஷன். அதுக்கு உடனே மாற்று என்னன்னு கேட்டா கவுன்சிலிங். இந்த ரெண்டு வார்த்தை தான் இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டு இளைஞர்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுறது. டிப்ரெஷன், உடனே கவுன்சிலிங். கல்யாணம் ஆன புதுசுல இந்த பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா, இந்த காலத்து இப்ப நான்லாம் எனக்குலாம் கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆச்சு சார். சத்தியம் சொல்றேன் குழந்தைகளா, என் மனைவிக்கு நான் ஒரு நாள் கூட பர்த்டே கிஃப்ட்னு ஒன்றும் வாங்கி கொடுத்தது கிடையாது. ஒரு வெட்டிங் டேக்கு கூட நான் கிஃப்ட் வாங்கி கொடுத்ததே கிடையாது. சத்தியமா சொல்றேன். அவ்வளத்தையும் பொறுத்துக்கிட்டு அவ என் கூட இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துகிட்டே இருக்கா. ஆனா இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் கப்புள்ஸ் இருக்காங்க பாருங்க, அதுவும் அவங்க கல்யாணம் ஆன புதுசுல மெட்ராஸ் மாதிரி ஊர்ல எல்லாம் பைக்ல போறத பாத்தீங்கன்னா, புதுமண தம்பதிகள் இந்த சுவத்துல பள்ளி ஒட்டி இருக்கும் பாத்துக்கீங்களா? அது மாதிரி அந்த பய முன்னாடி பைக்ல உட்கார்ந்து இருக்க பயல இந்த புள்ள அப்படி போய் ஒட்டி அவன் தோல்ல கொண்டு போய் நாடிய வச்சு, அவன் சண்டாளன் ஹெல்மெட் போட்டிருக்கான். அவன்கிட்ட இந்த புள்ள தொணன்னு பேசிக்கிட்டே வருது. எப்படி கேட்கும்? ஆனா பேசுது. அவன் அதை ரசிக்கிறான். அப்பதான் நான் ஒரு சூட்சுமம் கத்துக்கிட்டேன். அவ பேசுறது என்னன்னு காதுல விழாததுனாலதான் ரசிக்கிறான். ஹெல்மெட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி ஒட்டிக்கிடுதுங்க, உய்யுங்குதுங்க, ஐயுங்குதுங்க. சித்திர மாதம் கத்திரி வெயில் மத்தியானம் 2 மணி கொளுத்துது. சித்திர மாதம் சார், கத்திரி வெயில். நான் மெரினா அந்த பீச் ரோட்ல எங்கேயோ ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கேன். கத்திரி வெயில் கொளுத்துது. கல்யாணம் ஆன புதுசுல உள்ள தம்பதிகள் அந்த பீச் மணல்ல, சுடு மணல்ல உட்கார்ந்து இருக்காங்க சார், ஜோடி ஜோடியா, ஒருத்தர் தோல்ல ஒருத்தர் சாஞ்சுக்கிட்டு. உங்களுக்கு தெரியுமா, சூடு தாங்காம 5 எரும மாடு நிழல்ல நிக்குது. இது பூரா வெயில்ல உட்கார்ந்து இருக்கு. அவ்வளவு அன்பு, அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு காதல், அவ்வளவு பாசம். நான் கூட யோசிச்சேன், நம்மளாம் என்னடா திருமண வாழ்க்கை வாழ்ந்த இந்த பிள்ளைகள் என்னமா வாழ்றாங்க, எவ்வளவு நெருக்கமா, எவ்வளவு ஒட்டி உறவாடி வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே. வாழ்ந்தா இப்படி வாழணும்டா அப்படின்னு நினைக்கிறேன். வெட்டிங் டே அன்னைக்கு கிஃப்ட், பர்த்டே அன்னைக்கு அவளுக்கு தெரியாம கிஃப்ட் வாங்கி மறைச்சு வச்சு, கரெக்டா ராத்திரி 12 மணிக்கு பர்த்டே தொடங்குதாமா. ராத்திரி 12 மணிக்கு போய் அவன் பொண்டாட்டிய, பரிமளா, டார்லிங், ஸ்வீட்டி, மை ஹார்ட். இப்ப இவனுக்கு இருதய நோய் வந்ததுதான் அவளைத்தான் டாக்டர்கிட்ட காட்டுவான். 12 மணிக்கு உசுப்ராயா. அந்த பொண்ணு பதறி போய் பேய்ங்குது. நான் தான் டார்லிங். அதாவது கரெக்டா 12 மணிக்கு கொடுத்தா பர்த்டே கிஃப்ட் அப்படி பளபளன்னு கொடுக்குறாயா. வெட்டிங் டே கிஃப்ட், பர்த்டே கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறா. கல்யாணம் ஆகி கரெக்டா 3வது வருஷத்துல 2 பேரும், எங்க 2 பேருக்கு ஒத்து போகல, கம்பேட்டபிலிட்டி இல்ல, அதனால we want to apply for divorce அப்படிங்கிறாங்க. நான் சொல்றேன், இந்த 2 பேரும் நேர கவுன்சிலர்கிட்ட போறாங்க, கவுன்சிலிங் போறாங்க. குழந்தைங்களா உங்களுக்கு செய்தியா சொல்றேன், சும்மா வாங்க சிரிக்கலாம்னா சிரிச்சுட்டு போயிடாதீங்க. கணவன் சொல்றத மனைவி கேட்க மாட்டாளாம், மனைவி சொல்றத கணவன் கேட்க மாட்டானா, கணவனை மனைவி புரிஞ்சுக்க மாட்டாளாம், மனைவிய கணவன் புரிஞ்சுக்க மாட்டானா. இந்த 2 கழுதைகளும் போய் கவுன்சிலர் சொல்றத புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட போறாங்களாம். இது ஏதாவது விளங்குதா? இதுல நான் ஒரு கிஃப்டும் கொடுத்ததில்லை சார். 40 வருஷம் ஆச்சு எங்களுக்கு கல்யாணம் ஆகி. நான் ஒரு கிஃப்டும் கொடுத்தது கிடையாது.
ஆனா எனக்கு என் பொஞ்சாதி தான் கிஃப்ட், என் பொஞ்சாதிக்கு நான் தான் கிஃப்ட். அதான் வாழ்க்கை. நீ கிஃப்டா கொடுத்துட்டு 6வது வருஷத்துல 3வது வருஷத்துல டிவோர்ஸ் அப்ளை பண்றதுக்கு பேரு வாழ்க்கையாது? அப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? ஏன் வாழ தெரியல, நகைச்சுவை உணர்வு இல்ல, எதையும் ஈஸியா எடுத்துக்கிற ஒரு தன்மை இல்ல. அதை தான் அந்த அம்மா சொன்னாங்க, அழகா சொன்னாங்க. டிப்ரெஷன், எங்க பார்த்தாலும் டென்ஷன். எங்க திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்தீங்கன்னா, நான் பேசிக்கலி திருநெல்வேலிக்காரன். திருநெல்வேலியில இந்த சிரிப்பை சிரிப்பானிம்மா. ஏல என்னல உனக்கு அப்படி சிரிப்பானி அப்படிமா. மனசை வாட்டுறதுக்கு பேரு கவலை. கவலையில வலை இருக்கு. தென்காசி திருநெல்வேலியில வந்தீங்கன்னா சிரிப்பானிங்கிறான். நான் இவர் நடத்துற நகைச்சுவை மன்றத்தில் ஒரு தடவை சொன்னேன், அந்த சிரிப்பு ஆணியில இந்த வலைய மாட்டிட்டீங்கன்னா வாழ்க்கை மிக சௌக்கியமா இருக்கும். இந்த வலையை தூக்கி சிரிப்பாணியில மாட்டிடணும், அவ்வளவுதான். ஒரு குறிப்பு சொல்றேன், கஷ்டத்தை எல்லாம் கவலைய மாத்தாம வாழ தெரிஞ்சா, இது ரொம்ப குழப்பமா இருக்கும், இருந்தாலும் விளக்கம் சொல்லிடுறேன். கஷ்டத்தை எல்லாம் கவலையா மாத்தாம, ரெண்டும் ஒண்ணுதானேன்னு உங்களுக்கு தோணும். கிடையாது, ரெண்டும் ஒண்ணு கிடையாது. கஷ்டங்கிறது வெளியே இருந்து வர்றது, கவலைங்கிறது நம்ம உள்ள இருந்து வர்றது. புரியுதுங்களா? இந்த கஷ்டத்தை எல்லாம், நம்ம அனுபவிக்கிற கஷ்டத்தை எல்லாம் கவலையா மாத்தாம வாழ்ந்துட்டோம்னா மிக சந்தோஷமா வாழலாம். இந்த கஷ்டத்தை எல்லாம் கவலையா மாத்தாம இருக்கிறதுக்கு ஒரே வழி நகைச்சுவை உணர்வை வளர்த்துக்கிறது தான். இதுதான் டெக்னிக். கஷ்டம்னா என்ன? இந்த அம்மாவே சொன்னாங்க, வகுப்பறையில் எவ்வளவு கஷ்டம் இருக்கு, பஸ்ல எவ்வளவு கஷ்டம் இருக்கு. இப்ப நான்லாம் 1970 2004 வரைக்கும் சிவகாசி ஐயனாடார் ஜானகியம்மாள் கல்லூரியில் ஆங்கிலத்துறை பேராசிரியர், அதுவும் 27 வருஷம் ஆங்கிலத்துறை தலைவர். சிவகாசியில் 1970ஆம் வருஷம் ரொம்ப கிராமத்து ஜனங்கள் பிள்ளைகள் தான் எங்களுக்கு ஃபீடிங். ரொம்ப இன்டீரியர் வில்லேஜ்ல இருந்து தான் வருவான். ஒன்னு இங்கிலீஷ் பேக்கிங்லாம் அவனுக்கு இருக்காது. அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும், நாங்க இங்கிலீஷ்லயே சொல்லி கொடுக்கணும். அது வேற. எங்க பிரின்சிபல் சொல்லிவிடுவாரு, உங்க பாருங்க ப்ரொஃபசர், இங்கிலீஷ் கிளாஸ் இங்கிலீஷ்ல தான் நடத்தணும் அப்படின்னு அவர் தமிழ்ல சொல்லிட்டு இருப்பாரு. இங்கிலீஷ் கிளாஸ் இங்கிலீஷ்ல தான் நடத்தணும். சரின்னு சொல்லிட்டு நம்ம போய் பிரின்சிபல் சொல்றாருங்கிறதுக்காக அன்னைக்கு அப்ப ஷேக்ஸ்பியர்லாம் சிலபஸ்ல இருந்தது. பிஎஸ்சிக்கே ஷேக்ஸ்பியர் சிலபஸ்ல இருந்து ஒரு காமெடி ஒரு டிராஜடி இருந்தது. நான் போனேன் வகுப்புக்கு, பிரின்சிபல் சொல்லியிருக்காரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ்லேயே தான் இங்கிலீஷ் கிளாஸ் நடத்தணும்னு. அன்னைக்கு ஷேக்ஸ்பியர் ஏதோ ஒரு நாடகம். ஓகே மை டியர் பாஸ், நவ் வி ஆர் கோயிங் டு லேர்ன் சம்திங் அபவுட் ஷேக்ஸ்பியர். I hope you know something about Shakespeare. Shakespeare is one of the renowned dramatists in the world. He has written 37 plays. Some of his plays are tragedies, some of his plays are comedies. His tragedies make us weep bitterly, but his comedies make us laugh heartily. My dear boys and girls, do you know one thing? The comedies which make us laugh heartily are not as popular as the tragedies which make us weep bitterly. அப்படின்னு 3வது பெஞ்சில் ஒரு பையன் இன்னொரு பையனை தடவுனான். தடவிட்டு, மாப்பிள்ள இவன்லாம் விளங்குவானான்னா. என் காது கூட சொல்றா சார், ஓப்பனா சொல்றான், இவன்லாம் விளங்குவானா அப்படின்னு. ஒண்ணு நான் ஒன்னு சொல்றேன், பெரியோர்களே, இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களோட பாதம் தொட்டு சொல்றேன், என் 34 இயர்ஸ் சர்வீஸ்ல நான் ஒரு பையனையும் கடிந்து கஷ்டப்படுற மாதிரி பேசினதே கிடையாது. சத்தியம் சொல்றேன். என்னுடைய மாணவர்கள் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. யார்கிட்ட வேணாலும், உங்க கல்லூரிலேயே என்கிட்ட படிச்ச மாணவர் இருக்கிறார், கேட்டுக்கங்க, அவர்கிட்ட கேட்டுங்க. நான் யாரையும், குறிப்பா யாரையும் சேட்டை பண்ற பசங்களை கெட் அவுட்னு சொல்லவே மாட்டேன். அதுல ஏன் சொல்ல மாட்டேங்கிற சூட்சுமத்தையும் சொல்லிடுறேன். கெட் அவுட் அப்படின்னா தேங்க்யூ சார்னு புறப்பட்டுறாங்க. அதுல ஒரு பைய
டோன்ட் ஸ்டாண்ட் பிஃபோர் மீ, கெட் அவுட் ஆஃப் மை சைட், கெட் அவுட் அப்படின்னு. வெரி கைண்ட் ஆஃப் யூ சார், ரொம்ப நன்றி சார்னு போயிட்டான். அதில் எவனையும் வெளியே அனுப்புறதெல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? சொல்றான் ராஜா, என்ன சொன்ன ராஜா? அவன் பேர் முத்துசாமி, இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு அவன் பேர். முத்துசாமி என்ன சொன்ன? இல்லை சார் நீங்கள் விளங்க மாட்டீங்கன்னு சொன்னேன் சார். ஏன் ராஜா அப்படி சொன்ன அப்படின்னு. அவன் சொல்றான், எங்களுக்கு விளங்காம பேசுற எவனும் இது வரைக்கும் விளங்குனது இல்லைன்னா. புரியுதுங்களா? இப்ப மெசேஜுக்கு வாங்க, வெறுமனே சிரிச்சுட்டு போயிடாதீங்க. எங்களுக்கு விளங்காம பேசுற எவனும் விளங்குறது இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏன் டென்ஷன் வருது, ஏன் டிப்ரெஷன் வருதுன்னா, வாழ்க்கைனா என்னன்னே நமக்கு விளங்கல. வாழ்க்கைனா என்னன்னு நமக்கு விளங்கிருச்சுன்னா டென்ஷனும் இருக்காது, டிப்ரெஷனும் இருக்காது. இன்னும் எத்தனை கஷ்டப்பட்டிருக்கேன் நான் ஆஸ் ஏ ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். உயிரை கொடுத்து பாடம் நடத்துறேன். எப்பவுமே நானே பாத்திரமா மாறிடுவேன். கிங்லியர்னா நானே கிங்லியரா மாறிடுவேன். உயர்த்து விறுவிறுத்து அப்படியே உணர்ச்சிகரமா பாடம் நடத்திட்டு ரொம்ப களைப்பாய் கேன்டீன்ல போய் ஒரு கப் டீ குடிக்கலாம் அப்படின்னு புறப்பட்டு போய்கிட்டு இருக்கிறேன். அந்த வகுப்புல இன்டர்வல் டைம், அந்த வகுப்புல என்கிட்ட பாடம் கேட்ட 2 பசங்க முன்னாடி போய்கிட்டு இருக்கிறான். ஒருத்தனை பார்த்து சொல்றான், அவள ராமச்சந்திரன் சாரை நினைச்சா ரொம்ப பாவமா இல்லடா அப்படின்னா. சே நம்மளை பத்தி ஏதோ பேசுறானேன்னு உன்னிப்பா கேட்டேன். அவன் சொல்றான், ஆமா மாப்பிள்ள, அவரை நினைச்சா ரொம்ப பாவமா தான் இருக்கு. சே மனுஷன் ஒரு சான் வயிற்றுக்கு என்ன கத்துறாயா. உயிரை கொடுத்து நாம் பாடம் நடத்துறதுக்கு அவன் கமெண்ட், மனுஷன் ஒரு சான் வயிற்றுக்கு என்ன கத்துறாயா. இதெல்லாம் என் காதுல படுற போது நான் டென்ஷன் ஆனேன்னு வைங்க. இதுதான் பாயிண்ட். இப்ப இந்த மன்றத்தினுடைய நோக்கம் இதுதான். இதெல்லாம் என் காதுல படுற போது நான் டென்ஷன் ஆனேன்னு வைங்க, இல்ல டென்ஷன் ஆகி இருந்தேன்னு வைங்க. இப்ப எனக்கு வயசு 69 முடிஞ்சு 70 தொடங்குது. என்னை பார்க்கிற எல்லாரும் சொல்றாங்க, உங்களை பார்த்தா 70 வயசு தெரியலையே சாருங்கிறாங்க. ஏன் தெரியுமா நண்பர்களே? 70 வயசு மாதிரி ஏன் தெரியல தெரியுமா? உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சென்ஸ் ஆஃப் ஹியூமர். நீங்க யார் வேணாலும் என்னை வந்து எவ்வளவு வேணாலும் சீண்டி பாருங்க, அப்படியே தொடச்சு விட்டுட்டு போ. மானங்கட்ட பொழைப்புங்கிறேன், அப்படியே தொடச்சு விட்டுட்டு நான் பாட்டுல போய்கிட்டே இருப்பேன். நகைச்சுவை வேணும் சார் வாழ்க்கையில. இதை விட கொடுமையான ஒண்ணு நடந்து சார். 1970 வேலைக்கு சேர்ந்தேன் சார். 2004 வரைக்கும் எனக்கு சர்வீஸ் இருக்கு சார். 34 வருஷம் சர்வீஸ் இருக்கு சார். கரெக்டா 3வது வருஷம் 1973 ஒரு பையன், சார் ஒரு டவுட் சார்னா. சே பிள்ளையாண்டனுக்கு எவ்வளவு படிப்பு மேல எவ்வளவு அக்கறை இருக்கு அப்படின்னு. கேளு ராஜா அப்படின்னு. இந்த லார்டு லபக் தாசா வெறுந்தாசான்னு கேட்டான் பாருங்க, அது மாதிரி கேட்கலாமே. சார் ஒரு டவுட் சார். நான் கேள்றா ராஜா, நீ கேட்கணும், நான் பதில் சொல்லணும், அதுக்கு தானடா எனக்கு சம்பளம், கேளு அப்படின்னு. சார் நீங்க எப்ப ரிட்டையர் ஆவீங்க சார்னா? 3 வருஷம் தான் சர்வீஸ் போட்டிருக்கேன். எவ்வளவு கடுப்பா இருந்திருக்கும், எவ்வளவு எரிச்சலா இருந்திருக்கும். இன்னும் 31 வருஷம் சர்வீஸ் போட வேண்டிய என்ன எப்ப ரிட்டையர்மெண்ட்னு கேட்கிறானே. ஆனா நான் ஐ நெவர் காட் எக்ஸைட்டட். கோவமே படல. ராஜா என்ன கேட்ட? நான் எப்ப ரிட்டையர் ஆறேன்னு தெரியும். அப்படித்தானே? நீ செகண்ட் இயர் தானே படிக்கிற? ஆமா சார், செகண்ட் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சார் அப்படின்னா. வெரி குட் வெரி குட். ஃபர்ஸ்ட் இயர்ல அரியர்ஸ் வச்சிருக்கியா அப்படின்னு. 3 அரியர்ஸ் வச்சிருக்கேன் சார். நான் ரொம்ப நகைச்சுவையா சொன்னேன், ராஜா நான் எப்ப ரிட்டையர் ஆவேன் தெரியுமா? நீ அந்த 3 அரியர்ஸை எப்ப கிளியர் பண்றியோ அப்பதான் நான் ரிட்டையர் ஆவேன். சொன்ன அவன் ஃப்ரெண்டே எந்திரிச்சு சொல்லிட்டான், சார் அப்ப உங்களுக்கு ரிட்டையர்மெண்டே கிடையாது சார். இவன் என்னைக்கு கிளியர் பண்ண, நீங்க என்னைக்கு, நீங்க தான் சார் ஆங்கிலத்துறையினுடைய அனுமானம் அப்படின்ட்டான். சிரஞ்சீவி பட்டம் தான். இப்ப பாயிண்ட் இதை மட்டும் நான் முன்னுரையா சொல்லி முடிக்கிறேன். அருமை நண்பர்களே, எல்லாத்தையும் ஈஸியா ஜாலியா எடுத்துக்குங்க. வாழ்க்கையில தோல்விங்கிறது வராம இருக்காது, ஆனா தோல்வி மனப்பான்மை வரக்கூடாது. இந்த செய்தி இதெல்லாம். தோல்வி இல்லாம வாழ்க்கை கிடையாதுங்க, கஷ்டம் இல்லாம வாழ்க்கை கிடையாது. ஆனா தோல்வியை மனசுக்குள்ள ஏத்தாதீங்க, வெற்றிய மூளைக்குள்ள ஏத்தாதீங்க, தோல்விய மனசுக்குள்ள ஏத்தாதீங்க. கடந்த காலத்தை பத்தி கவலைப்படாதீங்க, எதிர்காலத்தை பத்தி பயப்படாதீங்க. நிகழ்காலத்தில் ஒவ்வொரு நிமிஷத்தையும் வாழ்ந்து பாருங்க. இதான் விஷயம்.
ரொம்ப எளிமை. எவ்வளவோ பிரச்சனைகளை நான் சந்திச்சிருக்கேன், இவங்க சந்திச்சிருப்பாங்க, இங்க இருக்கக்கூடிய பெரியவங்க சந்திச்சிருப்பாங்க. எத்தனையோ பிரச்சனைகள். பஸ்ல சார் 2 பேர் உட்கார்ற சீட்ல விண்டோ சீட்ல உட்கார்ந்துருக்கேன் நான். பக்கத்தில் ஒருத்தன் வந்து உட்கார்றான், டாஸ்மாக் குழந்தை, ஃபுல்லா குடிச்சிருக்கான். நான் சிவகாசியிலேருந்து மதுரை வரைக்கும் போனோம், 2.5 மணி நேரம் பிரயாணம். சந்தோஷமா போலாம்னு ஏறி ஏர்லி மார்னிங் உட்கார்ந்துருக்கேன். பக்கத்தில் வந்து உட்கார்ந்தான். உட்கார்ந்துட்டு என்கிட்ட மரியாதையா வணக்கம். நானும் வணக்கம். எங்க போறீங்க? மதுரை போறேன். என்ன வேலை பார்க்குறீங்க? காலேஜில் வாத்தியாரா? வாத்தியார்னா ரவுடின்ல சொல்லுவாங்கன்னா, வாத்தியாருங்கிற வார்த்தைக்கு ரவுடின்னு ஒரு அர்த்தம் இருக்கான் மெட்ராஸில். இல்லைங்க ப்ரொஃபஸர் அப்படின்னா. பஸ்ஸை ஒரு கியர் ஃபர்ஸ்ட் கியர் தாங்க போட்டார். டொடக்குன்னு போட்ட உடனே இவன் அப்படின்னா ஃபுல்லாக லோடு சார் அப்படின்னா. நான் இந்த பக்கம் விண்டோ சீட்டில் இருக்கேன், இப்படின்னு வந்தான். நான் உடனே சீட்டோட ஒட்டிக்கிட்டேன். வா இன்னைக்கு அபிஷேகம் பண்ணிடுவாயா அப்படின்ட்டு இப்படி ஒட்டிக்கிட்டேன். 5 நிமிஷம் ஆச்சு, வாந்தி மேலே படலை. கண்ணை முடிச்சு பார்த்தா அவன் பாட்டில் ஸ்டெடியாக உட்காந்துருக்கான். வாந்தி எடுக்கலையா அப்படின்னு அவன் சொல்கிறான். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்காமா. 2.5 மணி நேரம் என்னை டென்ஷனாகவே வச்சுருந்தாயா அப்படிமா, எடுக்கவும் மாட்டான். இதையெல்லாம் நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதுங்க. ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. 1000 பேர் இருப்பான். நகைச்சுவை உணர்வை வளர்த்துக்குங்க. அதுக்கு தான் இந்த தலைப்பை வாங்க சிரிக்கலாம். வாங்க சிரிக்கலாம்ங்கிறது என்ன தெரியுமா? இட் இஸ் an invitation. இது ஒரு அழைப்பு. வாங்க சிரிக்கலாம். ஒரே ஒரு செய்தி சொல்றேன். ஒரு தடவை கோயம்புத்தூர் போகணும், ஒரு கூட்டத்துக்கு போகணும். அப்போ ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஓடிக்கிட்டு இருந்தது. வீட்டில் என் மனைவி ஏதாவது டிஃபன் செஞ்சு தரட்டுமான்னு கேட்டாங்க. இல்லைம்மா வேணாம், ஏர்லி மார்னிங் நீ ஏன் கஷ்டப்படுற? புரியுதா எப்படி 40 வருஷம் சேர்ந்து வாழ்றோம்னு? புரியுதா? இதெல்லாம் பெரியவங்களுக்கு சொல்ற செய்தி. சும்மா 4 மணிக்கு அவளை போட்டு எழுப்பி இட்லி அவிச்சு கொடு, தோசையை போட்டு கொடு, நான் டிராவல் பண்ணணும்லாம் கேட்கக்கூடாது. டிராவல் ஸ்மூத்தாக இருக்கணும்னா ராஜாத்தி யூ டோன்ட் வரிமா, நான் போகிற வழியில் ஏதாவது வாங்கிக்கிறேம்மா அப்படின்னா அவள் பக்கத்து வீட்டுக்காரிட்ட போய் சொல்லுவா, என் புருஷனை மாதிரி வருமா பங்கர போய, நான் என்ன செஞ்சு கொடுத்தாலும் வேணாங்கிறா. அப்படி சொல்லவே மாட்டா. என் மேலே அவருக்கு அவ்வளோ அக்கறை. போனேன் 6:45 ட்ரெயின் எடுத்துருவான். மணி 6:30 ஆயிடுச்சு. டவுன் பஸ்ஸில் இறங்கி ஓடுறேன். ஏதாவது கையில் வாங்கணுமே. அதில் பேண்ட்ரி கார்லாம் கிடையாது, பேசஞ்சர் ட்ரெயின் பேண்ட்ரி கார்லாம் கிடையாது. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெட்டி கடையில் வடை சூடாக போட்டுட்டு இருந்தான், மசால் வடை. சார் நான் போய் ஒரு 2-3 வடையை வாங்கிக்கிட்டு போவோம் அப்படின்னு போயிட்டு, சார் கிழிஞ்ச ட்ரௌசர் போட்டுக்கிட்டு ஒரு 12 வயசு பையன் தான் சார் வடை கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கான். பஞ்சடைஞ்ச கண்ணு, எண்ணெய் காணாத தலை சார். இவரை என்ன உங்களையெல்லாம் கம்பேர் பண்ற போது அந்த பையன் பாவப்பட்ட பையன் சார், 12 வயசு பையன். அந்த 6:30 மணிக்கு வடை மடிச்சு கொடுத்துட்டு இருக்கான் சார், அந்த கொதிக்கிற அடுப்புக்கு பக்கத்தில் நின்று. நான் போய் வேகமா போய், தம்பி 6:45 ட்ரெயின் தம்பி, அந்த ட்ரெயினை பிடிக்கணும் தம்பி, ஒரு 3 வடை கட்டு தம்பின்னு கக்கன்னு சிரிச்சான் சார் அந்த பையன், அந்த ஏழை பையன். ஏன் ராஜா சிரிக்கிறேன்னு? இல்லை சார், பொதுவா எல்லாரும் வடைய வச்சு எலியத்தான் பிடிப்பாங்க, நீங்க ரயில பிடிக்க போறீங்களேன்னா. அருமை நண்பர்களே, ஒரு ஏழைப்பட்ட பையன், அடுத்த வேளை சோத்துக்கு உத்தரவாதம் இல்லாத பையனுக்குள்ள அவ்வளவு நகைச்சுவை உணர்வு இருந்தது. இன்னும் சொல்ல போனா 25,000 ரூபாய் சம்பாதிக்கிற என்னுடைய அந்த ரயில் பயணத்தை 4.5 மணி நேரம் சுகமாக வைத்துக் கொண்டதற்கு காரணம் அந்த ஏழை பையனுடைய நகைச்சுவை உணர்வு. அதனால் அந்த பையனை இன்னைக்கு நினைச்சு நான் நன்றி செலுத்தினேன். அது மாதிரி நீங்க நல்ல நகைச்சுவை உணர்வை வளர்த்துக்குங்க, மகிழ்ச்சியா இருக்கலாம். இந்த பேசுறதுக்காக அருமை நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். நல்லா ரசிங்க. வாழ்க்கை என்பது ரசிப்பதற்கு தான். ஒரே ஒரு வரி சொல்றேன், உயிரோட இருப்பதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. உயிரோட இருக்கிற எல்லா நாளும் உயிர்ப்போட இருக்கணும். உயிர்ப்போட இருக்கிறதுக்கு ஒரே வழி நகைச்சுவை உணர்வு தான்.
அந்த நகைச்சுவை உணர்வை உங்களுக்கு இப்பொழுது பரிமாறுவதற்காக வருகிறார் அருமை சகோதரர் அருள் பிரகாசம் அவர்கள். அவர்களை உங்கள் சார்பில் வாழ்த்தி தன்னுடைய உரையை நிகழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அமைகிறேன். ஏன் இன்னைக்கு சிரிக்கணும் அல்லது ஏன் இன்னைக்கு சிரிக்க முடியல, அப்படி சிரிப்பதனால் என்ன பயன் என்கின்ற நன்மைகளை எல்லாம் இன்றைக்கு இந்த மேடையிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்டு போக போகிறீர்கள். இந்த உலகத்திலே எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை என்ன? எல்லாருக்கும் தெரியும் அந்த கதை. எல்லாருக்கும் தெரியும் ஒரு கதை, சின்ன வயசுல இருந்து சொல்லுவாங்க. என்ன கதை? பாட்டி வடை சுட்டு காக்கா தூக்கின்னு போன கதை. இந்த கதையை ரொம்ப காலமா வச்சிருக்கோம். எப்படி தோன்றுச்சு, யார் எழுதினார்லாம் தெரியாது. ஆனா இந்த கதையை நீண்ட காலமாக வைத்திருக்கிறோம். இந்த கதையின் மூலம் இந்த சமூகத்திற்கு நாம் சொல்ல விரும்புகிற நீதி, நாம ஒருத்தனை ஏமாத்தினா நம்மள ஒருத்தன் ஏமாத்துவான். இந்த நீதியை சொல்றதுக்கு ரொம்ப காலமா வச்சிருக்கோம். இந்த கதையை ஒரு வாத்தியார் வகுப்புல சொல்றார். ஒரு பாட்டி வடை சுட்டுனேச்சுரா, காக்கா வந்து தூக்கின்னு போயிடுச்சுரா, மரத்து மேல உட்காந்துச்சுரா, நரி வந்து ஏமாத்தி எடுத்துன்னு போயிடுச்சுரான்னு. பையன் கதை கேட்டுட்டு, கதைலாம் நல்லா இருக்கு சார், பாட்டிகிட்ட இருந்து காக்கா வடையை திருடின்னு போயிடுச்சுன்னு சொல்றீங்களே, ஏன் சார் அப்படின்னு சொல்றீங்க, எடுத்துன்னு போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாதான்னா. நோ நோ நோ, திருடின்னு தான் போச்சுன்னார். ஏன் சார் அப்படி சொல்றீங்க, எடுத்துன்னு போயிடுச்சுன்னு சொல்லாமே. அப்புறம் வாத்தியார் அவனுக்கு திருட்டுன்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. டே, ஒருத்தவங்களை கேட்காம அவங்க கவனம் வேற பக்கம் திரும்பி இருக்கும்போது அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்காம அவங்க பொருளை எடுத்தா அதுக்கு என்ன பேரு? திருட்டுன்னு பேரு. இந்த காக்கா இந்த பாட்டி கிட்ட கேட்காம, பாட்டி கிட்ட பர்மிஷன் வாங்காம, பாட்டி கவனம் வேற பக்கம் திரும்பி இருக்கும்போது இந்த வடையை எடுத்துச்சு, அதனால இது திருட்டுன்ட்டார். பையன் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகி உக்காண்டான். அடுத்த நாள் வாத்தியார் வந்தார், வேற பாடம். பசு நமக்கு பால் தருகிறதுன்னார். பையன் சொன்னான், பசு சொல்லிச்சா என்கிட்ட பால் இது எடுத்துங்கன்னு? இது திருட்டு இல்லையா? காக்கா எடுத்தா மட்டும் திருட்டு, பசுவிடம் இருந்து பால் திருடுகிறோம் சொல்லு சார், என்ன சிலபஸ் வச்சுக்கிறான்? இந்த மாற்று சிந்தனை வருகிற பொழுதெல்லாம் நமக்கு நகைச்சுவை வருகிறது. ஒரு மனிதனுக்கு மூளை, மனசு, உடம்பு இது மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற பொழுது அவன் ஆரோக்கியமா இருக்கிறான். மூளையும் மனசும் நல்லா இருந்து உடம்பு ஒத்துழைக்கலன்னா அவன் பேரு பேஷண்ட். உடம்பு நல்லா இருந்து மனசு நல்லா இருந்து மூளை ஒத்துழைக்கலன்னா அவன் பேரு மென்டல். மூளையும் நல்லா இருந்து உடம்பு நல்லா இருந்து மனசு நல்லா இல்லைன்னா அவன் பேரு சைக்கோ. இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டில் எவனுக்கு இருக்கிறதோ அவன் தான் ஆரோக்கியமான மனிதன். ரைட்? இந்த மூன்றையும் நேர்கோட்டில் வைத்திருப்பது, அவ்வப்பொழுது அவன் சிரிக்கிற பொழுதுதான் இவை நேர்கோட்டில் இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏன் சார் இன்னைக்கு டென்ஷன் ஆயிடுச்சு? தமிழ்நாடு முழுக்க எல்லா ஸ்கூல் வாசல்லையும் போய் 3:30 மணிக்கு நின்று பாருங்க. ஸ்கூல் முடிஞ்ச உடனே எல்லா பேரும் தீ பிடிச்ச வீட்டுக்குள்ள இருந்து தச்சோடியார மாதிரி ஓடியாரான். ஒரு பேரு நின்று நிதானமாடான்னு வர மாட்டான். அது காலையில ஸ்கூலுக்கு போகும்போது சா வீட்டுக்குள்ள போற மாதிரி போகலாம் சோகமா. டென்ஷன். என்டையர் சொசைட்டி இஸ் சேஞ்ச். சார், சின்ன வயசுல நான் ஜூக்கு போயிருக்கிறேன். ஜூக்கு போனா மிருகங்கள்லாம் அங்க கூண்டுல இருக்கும், நம்ம வெளியே இருந்து டாட்டா காட்டுவோம். இப்ப வண்டலூருக்கு வந்து பாருங்க, மிருகங்கள்லாம் வெளியே இருக்குது, நம்மள ஒரு கூண்டு வண்டிக்குள்ள கூட்டிட்டு போறான். அந்த காலத்துல வீட்டுல இருக்கும்போது பெண்கள் என்ன பண்ணுவாங்க, தலை அப்படி இப்படி கலைஞ்சிருக்கும், எங்கன்னா போனா ஒழுங்கா வாரிடுவாங்க. இப்போ வீட்டுல இருக்கும்போது எல்லாம் டைட்டா வாரிது, ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தா எல்லாம் தலை விரிச்சு போட்டு. அந்த காலத்துல பள்ளிக்கூடத்துக்கு போறதுனால ஒரு பையன் கோயிலுக்கு போய், நான் பள்ளிக்கூடத்துக்கு போறேன், எந்த வாத்தியாரும் எனக்கு திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, கடவுள்னு வேண்டிட்டு போவோம். இப்ப வாத்தியார் கோயிலுக்கு போய், நான் பள்ளிக்கூடத்துக்கு போறேன், எந்த பையன் எனக்கு குத்திட்டு கூட வெட்டிட்டு கூட வேண்டிட்டு போறாரு. அந்த காலத்துல ஒருத்தர் வேலை செய்ய காசு கேட்டா, சார் அவர் லஞ்சம் கேட்கிறார் சார், இப்ப அவர்கிட்ட காசு கொடுத்தா கரெக்டா முடிச்சிருவாருன்றான். அந்த காலத்துல இந்த வேலை இவங்க செய்யணும், அந்த வேலை அவங்க செய்யணும். இப்ப இல்லையே. டிவி விளம்பரத்துல பாருங்க, ஸ்கூட்டர் ஓட்டுறதுக்கு பொம்பளை பிள்ளை வரா, பாத்ரூம் கழுவுறதுக்கு நம்மால் வரா. உங்க டாய்லெட் கிளீனா இருக்கா? So the entire society is change. இப்படி சேஞ்ச் ஆயிருக்கிற நேரத்தில் எல்லாமே பதட்டத்தையும் டென்ஷனையும் உருவாக்குகிற நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்நாளில் தனக்குத்தானே நகைச்சுவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதைத்தான் முன்னுரையிலே நடுவர் சொன்னால், சிரிக்க தெரியாதவன், சுருக்கமாய் சொன்னால் வாழ தெரியாதவன். அப்படி வைத்துக் கொள்ளலாம். என்னன்னா எப்பப்பெல்லாம் சிரிப்பு வரும்? இப்ப நான் நினைச்சு கடவுள் வேற ஒண்ணு நினைச்சிட்டாருன்னா அதை நான் விதின்னு சொல்லிடுவேன். நான் ஒண்ணு நினைச்சு என் பக்கத்து வீட்டுக்காரன் வேற மாதிரி நினைச்சிட்டானா அது சதின்னு சொல்லிடுவேன். நான் நினைச்சது நான் நினைச்ச மாதிரியே நான் வரலன்னா அப்பதான் சிரிக்க ஆரம்பிச்சிருவோம். இப்படி வச்சு ஒரு பையன் எப்ப பாரு பழமா சாப்பிட்டுனேங்கிறான், எப்ப பாரு பழமா சாப்பிட்டுனேங்கிறான். அவங்க அம்மா சொல்லி பார்த்து கேட்கல. திடீர்னு ஒரு நாள் ஜுரம் வந்துருச்சு. டாக்டர் கிட்ட கூட்டு போனாங்க. டாக்டர் சொன்னாரு, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டா ஜுரம் இருக்குமா, 3 வேளை இந்த மாத்திரை கொடுங்க, சாப்பாடு கொடுத்து மாத்திரை கொடுங்கன்னாரு. வீட்டுல வந்து சாப்பிட மாட்டான், பழம் தான் சாப்பிடுறான். இந்த அம்மா கோவம் வந்துருச்சு, பட்டுன்னு அடிச்சிருச்சு. ஒன்னு அவங்க அப்பா தான், ஏன் புள்ளைய அடிக்கிறேன், உங்க பையன் பாத்தீங்களா என்ன பண்றான், இந்த அம்மா அங்க இருக்கிறாங்களே புள்ள ஏதாவது நல்லது பண்ணா, என் புள்ள பாத்தீங்களா இப்படி பண்ணிக்கிறான்வாங்க.
ஏதாவது தப்பு பண்றான்னு வச்சுங்க, உங்க பிள்ளை பாத்தீங்களா எப்படி பண்றான்னு, அது அவங்க சைக்காலஜி, சரி விடுங்க, அது வேற கதை. அவங்க என்ன பண்றாங்க பாருங்க, உங்க பிள்ளை என்ன பண்றான், டாக்டர் மாத்திரை கொடுத்துருக்காரு, இப்ப மாத்திரை கொடுக்கணும், அவன் சாப்பிட மாட்டான், சோறு சாப்பிட்டா தான் நான் மாத்திரை கொடுக்கணும், இப்பயும் பழம் கேட்கறான். ஒண்ணு அவங்க அப்பா, ஒரு பிள்ளைய எப்படி டீல் பண்ணணும்னு தெரியல, நீ எல்லாம் என்ன டீச்சர், வா அப்படி வாப்பா, என்னடா சோறு சாப்பிட மாட்டியா, சாப்பிட மாட்டேன், பழம் தான் சாப்பிடுவியோ, அவன் பழம் தான் சாப்பிடுவேன், மாத்திரை சாப்பிட மாட்டியா, சாப்பிட மாட்டேன், அப்பா ஒரு பழம் கொடுக்குறேன் சாப்பிடுறியா, சாப்பிடுறேன்னா, டக்குன்னு வீட்டுல இருந்து ஒரு குலோப் ஜாம் எடுத்து அதுக்குள்ள அந்த மாத்திரை அழுத்தி கொடுத்தாரு, டப்புன்னு சாப்பிட்டான். அவங்க அம்மா கூப்பிட்டு கேட்டார், பத்தியா இப்படித்தான் பையனை டீல் பண்ணு, இது கூட உனக்கு தெரியல, என்னடா அப்பா கொடுத்த பழம் நல்லா இருந்துச்சா, அவன் சொன்னான் பழம் நல்லா இருந்துச்சுப்பா, கொட்டையை மட்டும் துப்பிட்டான்ட்டான் அவன். அப்போ எதிர்பார்க்கிறது நடக்கல போது அங்க என்ன வருது, நகைச்சுவை தோன்றுகிறது. நீங்க சில விஷயங்களை ஸ்ட்ராங்கா நம்புறதுனால கூட நகைச்சுவை வரும். ஒருத்தன் கனவு கண்டான், ராத்திரி திடீர்னு ஒரு கனவு, பூனையை முழுங்குற மாதிரி ஒரு கனவு கண்டான். காலையில இருந்துச்சு, அது கனவுன்னு நினைக்கல, நிஜமாவே பூனையை முழுங்கிட்டோம். டாக்டர்கிட்ட போயிட்டான், டாக்டர் நேற்று ராத்திரி ஒரு பூனையை முழுங்கிட்டேன், உடனே காப்பாத்துங்க. அவன் டாக்டர் அட கிறுக்கு போயல, பூனையை முழுங்கிட்டு இவ்வளவு நாள் இருக்க முடியுமாடானா, இல்ல நான் முழுங்கிட்டேன், நீங்க வேணா எக்ஸ்ரே எடுத்து பாருங்கண்ணா. எக்ஸ்ரே எடுத்து சொன்னா அந்த ஆள் பூனெல்லாம் ஒண்ணுல போயிட்டு வாடான்ட்டான். இவனுக்கு நம்பிக்கை இல்லை, இன்னொரு டாக்டர் போனான், அங்க ஒரு எக்ஸ்ரே எடுத்தான். இது மாதிரி 15 டாக்டர் 15 எக்ஸ்ரே எடுத்தான். 16வது ஒரு டாக்டர் போனான், டாக்டர் ஒரு மாசத்துக்கு முன்னால ஒரு பூனையை முழுங்கினேன், 15 டாக்டர் போனேன், எல்லா பேரும் பூனை இல்லைங்கிறான். அப்பதான் அந்த டாக்டர் கண்டுபிடிச்சான், இவன் பூனையை முழுங்கல, முழுங்கிட்டதா நம்புறான் பாருங்க, அதுதான் இவங்கிட்ட இருக்கிற பிரச்சனை. அந்த நம்பிக்கை எடுத்துட்டோம்னா போதும்னு சொல்லிட்டு, நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் எக்ஸ்ரே எடுக்கிறேன், நீ எக்ஸ்ரே எடுத்துட்டு எக்ஸ்ரேல இவனே ஒரு பூனையை வரைஞ்சு கரெக்ட் வா, நீ பூனையை முழுங்கிக்கிறப்பா, அது பாடும். ஆஹா அருமையான டாக்டர், 15 முட்டாப்பைய டாக்டர் போயிட்டேனே. சரி டாக்டர், அவெல்லாம் கண்டுபிடிக்கல, நீ எப்படி கண்டுபிடிச்சா, கொஞ்சம் அவெல்லாம் லைட்டை போட்டுட்டே எடுத்திருக்கான், பூனை வெளியே வரல, நான் இருட்டுல எடுத்தேன், வெளியே வச்சு கப்புன்னு பிடிச்சிட்டேன். ஆஹா நீ தான் அருமையான டாக்டர், கண்டுபிடிச்ச நீ தான் பூனையை வெளியே எடுக்கணும்னா, நீ கவலைப்படாத, நாளைக்கு வா ஆபரேஷன் பண்ணி அனுப்பிடலாம்னு சொல்லிட்டு அவன் அனுப்பிட்டு கம்பவுண்டர் கூட்ட டாக்டர் சொன்னான், அந்த போறான் பார், இவன் பூனையை முழுங்கல, முழுங்கிட்டதான் நம்புறான் பாரு, அதுதான் இவன் கிட்ட இருக்கிற பிரச்சனை. அதனால நாம என்ன பண்ணுவோம், நாளைக்கு நீ ஒரு பூனைக்குட்டியை ரெடி பண்ணிக்கோ, அவன் ஆபரேஷன் தியேட்டர்ல உட்கார வச்சு டப்பு டப்புன்னு அப்படி தட்டி ஸ்டூல் கடையில இருந்து பூனை எடுத்து காமிச்சிருவோம். அதே மாதிரி பிளான் பண்ணி காலையில வந்து அவனை ஆபரேஷன்ல படுக்க வச்ச லைட் கிட்ட எல்லாம் போட்டு டப்புனு முதுகுல விதுல தட்டி அடி கீழே இருந்த ஒரு வெள்ளை பூனை கிட்ட, எப்பா உன் வயசுல இருந்து பூனைக்குட்டி எடுத்தாச்சுப்பா, ஓகேவா? ஆஹா மவராசா நீதான் நல்ல டாக்டர், ஒரு மாசத்துக்கு முன்னாலே உன்கிட்ட வராத போயிட்டேன், அதுக்கு என்னையா இப்பதான் பூனை எடுத்தாச்சுல, ஏன் கவலைப்படுறேன்னா, அது இல்ல டாக்டர், நான் முழுங்கினது கருப்பு பூனை, நீங்க எடுத்திருக்கிறது வெள்ளை பூனை, அது உள்ள போய் குட்டி போட்டு போகுது, மித்த பூனையை வெளியே எடுங்கண்ணா. டாக்டர் மயக்கடிச்சு கீழே விட்டான். அப்போ சில விஷயங்களை ஸ்ட்ராங்கா நம்பிட்டதுனால கூட நமக்கு இப்போ விஞ்ஞான வளர்ச்சி வந்ததுனாலயே எத்தனை, இப்போ இந்த பேஸ்புக் படுத்துற பாடு இருக்கு சார் உலகத்துல. ஒரு அம்மா பேஸ்புக்ல போடுது, நான் இன்னைக்கு ரசம் வச்சேன், ஒன்னு அதுக்கு 50 பேர் லைக் போடுறான். நான் கேட்டேன் 50 பேர் லைக் பண்ணது இருக்கட்டும், உங்க வீட்டுக்காரர் லைக் பண்ணாரா? அவன் என்ன பேஸ்புக்ல போட்டுக்கிறான் தெரியுமா, சாம்பார் வச்ச சரி, அதை என் டிஃபன் பாக்ஸ்ல வச்சேன்னு கேட்டுக்கிறான் அவன். இந்த மாதிரி பேஸ்புக் போடுற அவசரத்துல சாப்பாடு கட்டாம விட்டுருக்கு. பெண்கள் கவலைப்படுவதே கூட, பெரும்பாலான பெண்களுக்கு என்னென்னமோ கவலை வரும். எங்க வீட்டுல கவலை, ராத்திரி என்ன சமைக்கிறதுனே தெரியல, இது ஒரு கவலை. நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க, எங்க சாம்பார் வைக்கட்டுமா ரசம் வைக்கட்டுமா, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அது வேற விஷயம். நம்மகிட்ட கேட்பாங்க, எங்க சாம்பார் வைக்கட்டுமா ரசம் வைக்கட்டுமா, நான் உஷாரா சொல்லிடுவேன், ஏமா நீ முதல்ல வச்சிரு, அப்புறமா நம்ம பேர் வச்சுக்கலாம், எதுக்கு முதல்ல கமிட் ஆகினா நம்ம டென்ஷன் ஆவானும். அப்போ வாழ்க்கையில சில விஷயங்களை சுவாரஸ்யமாக எடுத்துக்கொள்ளுகிற பொழுது, ஒரு கணவனும் தம்பதி என்ன பண்ணாங்க, ஒரு ஆசையா ஒரு பூனைக்குட்டி வளர்த்துட்டு தான், ரொம்ப ஆசையா ஒரு பூனைக்குட்டி வளர்த்துதான். கொஞ்ச நாள் ஆனோன்னு இந்த பூனைக்குட்டி ரொம்ப தகராறு பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஒன்னு அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, இது வேணாம், இதை கொண்டு எங்கேயா வெளியே விட்டு வந்துடும், போய் வெளியே விட்டுவாங்க. வெளியே விட்டுட்டு வந்தா பின்னாலே உள்ள வந்துருச்சு. ஏங்க வெளியே விடுங்கன்னா வாசல்லே விடுதா, ஒரு தெரு தள்ளி விட்டுவாங்கன்னா, இவன் போய் ஒரு தெரு தள்ளி விட்டுட்டு வந்தான், இவன் வந்து ஒரு செகண்ட்ல அது உள்ள வந்துருச்சு. ஏங்க ஒரு பூனையை தொலைக்க கூட உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது, பூனை எங்க தூரமா கொண்டு போய் விட்டுவாங்கன்னா, போய் 4 தெரு தள்ளி விட்டுட்டு வந்தான், இவன் வர்றதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாலே பூனை உள்ள வந்துருச்சு. அவ சொல்லிட்டா, இன்னைக்கு இந்த பூனையை தொலைக்கலன்னா அவ்வளவுதான். அடுத்த நாள் கார் எடுத்துட்டு இந்த பூனையை எடுத்துட்டு இவனா இஷ்டத்துக்கு சந்து பந்துலாம் பூந்து இவனுக்கே தெரியாத ஒரு இடத்துக்கு போய் அந்த பூனை இறக்கி விட்டான். விட்டுட்டு இவனுக்கு வீட்டுக்கு வர வழி தெரியல, வீட்டுக்கு போன் அடிச்சான், பூனை வந்துடுச்சான். அவ சொன்னா வந்து 10 நிமிஷம் ஆச்சு, நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு. எனக்கு வீட்டுக்கு வரதுக்கு வழி தெரியல, பூனை விட்டு போனை கொடுனா. எனவே வாழ்க்கையிலே எல்லா நிகழ்வுகளும் நம்மை உள்வாங்கி கொண்டிருக்கிற பொழுது ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், எதையுமே டென்ஷனா எடுத்துக்கொள்ளாமல் எல்லா நிகழ்ச்சிகளையும் உள்வாங்கிக் கொள்ளுகிற பொழுது, மகிழ்ச்சியாக எடுத்துக்கும் போது நம்முடைய மனமும் அறிவும் உடலும் நேர்கோட்டில் இருக்கிற பொழுதெல்லாம் வாழ்க்கை சரியாக இருக்கும். சிரித்துக் கொண்டே இருந்தால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கும் என கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஏதா நீ சாம்பார் வச்சிருக்கிற லைக் போடுறது பரவாயில்ல அருள் பிரகாஷ். நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு ஒரு பயவுல பேஸ்புக்ல போஸ்ட் பண்றான், அதுக்கு 70 பேர் லைக்ஸ் போடுறான், அதுக்கு 40 பேர் கமெண்ட்ஸ் எப்படி எப்படி எல்லாம் பண்ணலாம்னு. இந்த கருவிகள் ரொம்ப வருத்தம் என்ன தெரியுமா, கருவிகளை நாம் ஆள்வதற்கு பதிலாக கருவிகள் நம்மை ஆளத் தொடங்கிவிட்டன. அதனாலதான் இவ்வளவு டென்ஷன். ஒரு அரை மணி நேரம் SMS வரலன்னா நம்ம பிள்ளைகளுக்கு கிறுக்கு பிடிக்கிற மாதிரி வருது. half an hour நோ SMS. ஓ மை காட், என்னமோ அவங்க ஆத்தா செத்து போயிட்ட மாதிரி. half an hour நோ SMS. எனக்கு ஒரு SMS வந்தது சார், எனக்கு 65 வயசுல ஒரு பையன் அறிவை கொளுத்திட்டான். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மாரியாத்தா அண்ட் மங்காத்தா அப்படின்னு ஒரு மெசேஜ். எனக்கு நான் என்னமோ கீட்ஸ் செல்லாம் படிச்சிருக்கேன், விளங்கல. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் மாரியாத்தா மங்காத்தா, ஒன்றும் புரியலையே. தட்டி விடுனா மேல அப்படி ஸ்கிரீனை தட்டி விட்டா, மாரியாத்தாளுக்கும் மங்காத்தாளுக்கும் என்ன வித்தியாசம்னா, தலைய விரிச்சு போட்டுட்டு ஆடுனா மாரியாத்தா, தலையே வந்து ஆடுனா மங்காத்தா. நான் பாருங்க, தலையை விரிச்சு போட்டான்னா. நான் 65 வயசுல கீட்ஸ் படிச்சதை விட, ஷெல்லி படிச்சதை விட, பாரதி படிச்சதை விட, பாரதிதாசனை படிச்சதை விட இந்த SMS படிச்சுட்டு என்னுடைய அறிவு விகசித்த விதம் இருக்கிறதே. மை காட், கிறுக்கு பிடிக்கிற மாதிரி பிள்ளைகள் வர்றாங்க. அதெல்லாம் அருமையா பிரமாதமா சொன்னார். அந்த 3 நேர்கோட்டில் வரணும்னு ஒரு விஷயம் சொன்னார், அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டா போதும். அருமையா சொன்னார். ஆனா ஒரே ஒரு விஷயம், நான் ஒரு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு 2 விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். எனக்கு இந்த கல்லூரியை பார்க்கும்போது நான் என் ஸ்கூல்ல படித்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இட் வாஸ் அபவுட் 1960 and 65. ஒரு ரிமோட் வில்லேஜ் தஞ்சாவூர் ஜில்லாவில் நான் படித்த பள்ளிக்கூடம். மகாகவி பாரதியார்னு டாபிக்ல பேச சொன்னாங்க. நான் 10வது படிச்சுட்டு இருக்கேன். அப்ப டிவி கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, SMS கிடையாது, மொபைல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எங்க ஸ்கூல்ல லைப்ரரியும் ஒன்றும் பெருசா கிடையாது. ஆனா எங்க ஸ்கூல்ல என்ன தயார் பண்ணாங்க, 10வது படிக்கிறேன்னா மகாகவி பாரதியார் பத்தி பேச சொன்னாங்க. சார் கொஞ்சம் நீங்க அப்புறம் கொடுக்கலாம் சார், வாட்டர்லாம் ப்ளீஸ். சார் கொஞ்சம் அப்புறம் கொடுங்க ப்ளீஸ். தயார் பண்ணி விட்டாங்க. அது இன்டர் ஸ்கூல் காம்படிஷன். இதே மாதிரி கிட்டத்தட்ட எங்க பள்ளிக்கூடம் ரொம்ப பெரிய பள்ளிக்கூடம், அது இதே மாதிரி போட்டாங்க. ஆனா இந்த மாதிரி எல்லாம் கிடையாது, கூரை போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 3000 பேர் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. 30 பள்ளிக்கூடத்துல இருந்து பசங்க வந்து பேசுறாங்க. எங்க ஸ்கூல் சென்டர். அந்த 30 பள்ளிக்கூடத்துல இல்லாத 3 ஹெட் மாஸ்டர் நியாயமா உட்காந்து வச்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க சொல்றாங்க. மகாகவி பாரதியார்னா ஒண்ணு எங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்கணும், இல்ல எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்கணும். இதை வச்சு இப்ப சொல்ற மாதிரி ஏத்த இறக்கமா எல்லாம் பேச முடியாது, ஒப்பிக்கணும். என்ன ஒரு 10 நிமிஷம் தயார் பண்ணி விட்டாங்க. ஆரம்பிச்சாச்சு. ஒரு 3000 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. என்னுடைய டோக்கன் நம்பர் 27. எங்க ஊர் பக்கத்துல நீடாமங்கலம்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கிருந்து கலைச்செல்வன் ஒரு பையன், இவ்வளவுதான் இருக்கான் மொத்தமா. அவன் மகாகவி பாரதியாரை பத்தி பேசுறான் பாருங்க. அப்படியே ஒரு ஃபயர் வருது, குதிச்சு குதிச்சு பேசுறான். மகாகவி வரிக்கு வரி கைதட்டல் வாங்குறான். எங்க தமிழ்வாதியார் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு, எங்க அம்மா பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. கேவலமா என்ன பாக்குறாங்க எங்க அம்மா. இதுக்கு மேல நீங்க பேசி ஸ்கூலுக்கு பேர் வாங்க போறீங்களான்னு கேவலமா பாக்குறாங்க. அவன் எப்படி பேசினாங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். அவன் எப்படி மகாகவி பாரதியாரை பத்தி உணர்ச்சி வசமா பேசுறான்னா, மகாகவி பாரதியாரை பத்தி பாரதியாருக்கே தெரியாத மேட்டர்லாம் சொல்றான், நம்புற மாதிரி சொல்றான். எல்லாம் முடிஞ்சது, எல்லா ஜட்ஜும் 10க்கு 10 அவனுக்கு தான் போட்டிருப்பாங்க. அப்படி பேசிட்டு போய் உக்காந்துட்டான். டோக்கன் நம்பர் 27. என் பேர் சேகரன். நான் படிச்சது செம்மங்குடி உயர்நிலை பள்ளி. நமது பள்ளியை சேர்ந்த சேகரன் பலத்த கைத்தட்டலோட உள்ள வர எல்லாம் சொல்லிட்டேன். மகாகவி பாரதியார் எங்க பிறந்தாரு, எங்க படிச்சாரு, தேசிய நீரோட்டம் எழுதினாரு, விடுதலைக்காக ஓடினாரு, பாண்டிச்சி, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எல்லாம் எங்க அம்மா சபாஷ் மேல போட்டு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா நான் எப்பவோ பாரதியாரை படிச்ச ஒரு விஷயம் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எங்க வாத்தியாரும் சொல்லி கொடுக்காது என் மனசுல வந்தது.
கடைசியில திருவல்லிக்கேணியில இருந்தாரு. யானை ஒரு தட்டு தட்டிச்சு, உடம்பு சரியில்லாம போய் செத்தாருங்கிற ஒரு மேட்ரு அவங்க சொல்லல. அப்படிப்பட்ட மகாகவி பாரதியார் தான் வழக்கமாக செல்லுகின்ற பார்த்த சாரதி கோவிலுக்கு அன்று வழக்கமாக சென்றார். எங்க அம்மா சபாஷ் மேல போங்கிறேன்னா சொல்லி கொடுக்கல, மேல போங்கிறாங்க. அப்படி பாரதியார், மகாகவி பாரதியார் யானையை சந்தித்த போது அன்று யானை சற்று மதம் பிடித்து மகாகவி பாரதியாரை தூக்கி எறிந்து அப்படின்னு உச்சிக்கு போயிட்டேன். தூக்கி எறிந்து உச்சிக்கு போன உடனே மறந்து போச்சு. இப்போ எக்ஸாம் எழுதுறோம்ல, நல்லா எழுதிட்டே இருப்போம், மறந்து போயிடும். பேனாக்கே வேர்க்கும், குட்டி குட்டி பாப்போம் வராது. பக்கத்துல பார்த்தா நம்மளை விட கேவலமா அவன் பார்த்துட்டு உட்காந்துருப்பான். இப்போ மேல போங்கிறாங்க, 3000 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. தூக்கி எறிந்து அப்படிங்கிற போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் பேசணும். தூக்கி எறிந்து என்னால் பேச முடியவில்லைன்னு அழுதுட்டு போய் உக்காந்துட்டேன். எங்க அம்மா அப்படியே கொத்தா பிடிச்சு 8 இட்லி தின்னியாடா நாயே. அது என்ன மகாகவி பாரதியார் யானை தூக்கி, எங்க தமிழ்வாதியார் பலார்னு ஒரு அறை அரைஞ்சு, அது சண்முக வடிவேல் பேசுறேன்னு சொன்னான்ல, அவன் பேசினா ஸ்கூலுக்கு பேர் வந்துடும்ல, கெடுத்துட்டேன்னு அவரு ஒரு அறை அரைஞ்சார். அதுக்கப்புறம் 30வது பேர் பேசி ஜட்ஜ்மெண்ட் வரணும். 3 ஜட்ஜில் 3 ஜட்ஜு வந்தாங்க. முதல் ஜட்ஜு சொல்றாரு, அந்த கலைச்செல்வம் பேசினதுக்கு அப்புறம் எவனுக்குமே பரிசு கொடுக்க முடியாது, ஆனாலும் தீர்ப்பை மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த முதல் பரிசு வாங்கிய மாணவன், உங்க எல்லாருக்குமே தெரியும், கலைச்செல்வன் சொல்றது எங்களால முடியல, செம்மங்குடி உயர்நிலை உங்க பள்ளியை சேர்ந்த சேகரன் அவர்களுக்கு முதல் பரிசுன்னு என் பேரை சொன்னோன்னே எல்லாரும் கைத்தட்டினாங்க. அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்னன்னா, கலைச்செல்வம் பேசினதுக்கு அப்புறம் எவனுக்குமே பரிசு கொடுக்க முடியாது, ஆனா மீறி நாங்க ஏன் சேகருக்கு பரிசு கொடுத்தோம் சொன்னால், இந்த ஒரு மாணவன் தான், 13 வயசு நிரம்பிய இந்த மாணவன் தான் மகாகவி பாரதியாரை யானை தூக்கி எறிந்து என்று சொல்லி அந்த சோகத்தை தாங்க முடியாமல் அழுதானே. இப்படி ஒரு மகாகவிக்கு நடந்த தேசத்தை துரோகத்தை தாங்க முடியாமல் சின்ன வயது என்று பாராமல் 3000 பேர் உட்கார்ந்து இருக்க முடியாம பார்த்து அழுதானே. இந்த தேசப்பற்று மிக அளப்பரியதுன்னு எனக்கு பரிசு கொடுத்தாங்க. அதனால நீங்களாம் நாளைக்கு உங்க பசங்களுக்கு பரிசு வாங்கணும்னா அந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்க. அதுல நான் இன்னொரு விஷயம் சொல்ல இப்ப நிறைய லேடிஸ் வந்திருக்காங்க. எங்க ஆடியன்ஸே லேடிஸ் தான் எங்க போனாலும். ஏன்னா ஒரு டெலிவிஷன்ல ஒரு சீரியல் எடுக்கிறான்னா நம்மள வச்சா சார் எடுக்கிறான், நம்ம ஒரு பொருட்டே கிடையாது. 450 எபிசோடு வரும், கதையே வராது சார். அதுல ஒரு அப்பா கேரக்டர் டம்மியா உட்காந்துருக்கும், டயலாக் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு வரிசைக்கு 5-6 பொண்ணு இருக்கும், அது மட்டும் கரெக்டா வச்சுக்கிட்டு திங்கக்கிழமை ஒரு பொண்ணை அழ விட்டுருவான். சரியா பச்சா? செவ்வாய்க்கிழமை ஒன்று அழும், புதன்கிழமை ஒன்று வரும், வெள்ளிக்கிழமை ஆஸ்பீஷியஸ் டே, குடும்பமே கம்மும் கண்ணீருமா இருக்கணும். அதுக்கு தேவயானி விட்டா ஆளே கிடையாது. என்ன கொடுமைன்னா, அது காசை வாங்கிட்டு அழுது நம்ம கொடுத்துட்டு அழுறோம், அவ்வளவுதான். ஆனா லேடிஸ் நிறைய இருக்கிறதுனால நான் ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன், எவ்வளவு லேடிஸ் யார் யார் ரெட் சாரியில வராங்கன்னு ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். அப்ப நீங்க நினைக்கலாம், ஏதோ தெரியாதனமா உன்னை பேச கூப்பிட்டோம், பேசிட்டு போவியா, யார் என்ன புடவை கட்டிட்டு உனக்கு வந்தா என்ன அப்படின்னா, எனக்கு யாராவது ரெட் சாரியை கட்டிக்கிட்டு நான் பேசுற மீட்டிங்ல முதல்ல உட்காந்தாங்கன்னா கொஞ்சம் தந்தி அடிக்கும், பேச்சு அவ்வளோவா வராது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என் ஒய்ஃப்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், இந்த சேப்பு புடவையை கட்டிக்கிட்டு சிலிண்டர் பக்கத்துல உக்காராதேன்னு சொன்னா கேக்குறியா அப்படின்னா, என் ஒய்ஃப் ஏன் உக்காந்தா என்ன, உக்காந்தா ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு நீ எது சிலிண்டர் எதுன்னு வித்தியாசம் தெரியல, நானாவது உங்களை ஒரு 30 வருஷம் குடுத்தனம் பண்ணி குன்சா கண்டுபிடிச்சிருவேன், இது நம்மாலு இது சிலிண்டர்னு கண்டுபிடிச்சிருவேன். கேஸ்காரன் வந்து எம்டி சிலிண்டர்னு ஒன்ன தூக்கிட்டு போயிட்டான்னு வச்சுக்க, இப்ப என் நிலைமைய கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அந்த அம்மாவுக்கு சுருனுக்கும் வந்து இந்த பாருங்க, சிலிண்டர்னு சொல்லுங்க, எப்படி எம்டி சிலிண்டர்னு சொல்லலாம் அப்படின்னு வாசல்ல காலிங் பில் அடிக்கிற சவுண்டு கேட்டது. கேஸ்காரனே வந்துட்டான், சார் செகண்ட் சிலிண்டர் அப்ளை பண்ணீங்களே வந்துருச்சு அப்படின்னா. போடா, ஒரு சிலிண்டரை வச்சு என்னால குப்பை கொட்ட முடியல. அவர் எவ்வளவு ஆனந்தமா சிரிக்கிறார் பாருங்க அவரு. அதனால அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நகைச்சுவைகள்லாம் ரொம்ப அற்புதமா வரும். ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு அம்மா ஊருக்கு போயிட்டு, பிறந்த வீட்டுக்கு போயிட்டு அப்பதான் திரும்புது, 3 மாசம் பிறந்த வீட்டுக்கு போயிட்டு அப்பதான் திரும்புது.
ஹஸ்பண்டுக்கு மெயில் பண்ணி சொல்லிடுச்சு நான் இந்த ட்ரெயின்ல வரேன்னு. ஹஸ்பண்ட் போய் ரிசீவ் பண்ண போறான். ரிசீவ் பண்ண போனா அவன் முகத்துல எந்த சந்தோஷமே இல்ல. அந்த அம்மா கத்துது, 3 மாசம் ஆச்சு நான் ஊருக்கு போயிட்டு இன்னைக்கு தான் வரேன், ஒரு சந்தோஷம் இல்ல முகத்துல, வாழைப்பூ மாதிரி மூஞ்சிய வச்சுட்டு இருக்க. அந்த எழுத்த கம்பார்ட்மெண்ட்ல பார், எனக்கு தெரிஞ்சு 2 தடவை பூ வாங்கி கொடுத்துட்டான், 2 தடவை ஃபேண்டா வாங்கி கொடுக்குறான், குடிக்க கூட இல்ல கொக்கோ கோலா வாங்கி கொண்டு கொடுக்குறான், இன்னும் ஏதாவது வேணுமான்னு கேட்கறான், சிரிச்சு சிரிச்சு பேசுறான். அவனும் ஆம்பளை நீ ஆம்பளை, அவனை பார்த்து அறிவு இல்ல உனக்கு அப்படின்னு இவன் சொன்னான், அப்படிலாம் கத்தாத, நான் உன்னை ரிசீவ் பண்ண வந்திருக்கேன், அவன் சென்ட் ஆஃப் கொடுக்க வந்திருக்கான், நீ வேணா இப்பயே கிளம்பி திருப்பி மதுரைக்கு போ, நான் ஒரு கூட மல்லிகைப்பூ வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில மகிழ்ச்சிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். நேரத்தின் அருமை கருதி நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். இப்ப ஐயா சொன்னாங்க அந்த மெட்ராஸ்ல வந்து பைக்ல வந்து எப்படி எல்லாம் போவாங்க. அது பைக் இப்ப புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓட்டுறவன் பள்ளத்துல இருக்கான், உட்காந்துருக்கான் மேல உட்காந்துருக்கான், பிரேக் அடிச்சான்னு வச்சுங்க அவன் தான் போய் விழுவான். அது என்ன டெக்னாலஜின்னு தெரியல, ஓட்டுறவன் கீழே உட்காந்துருப்பான். ஆனா கல்யாணம் ஆன புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு அவங்க பேசுறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம் தெரியுமா? பேசுறத மியர் டயலாக் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது இந்த டேபிள்ல லேடிஸோட ஹேண்ட்பேக் இருக்குன்னு வச்சுங்க, ஒய்ஃபோட ஹேண்ட்பேக் இருக்கு. ஹஸ்பண்ட சொல்றாங்க, ஏங்க அந்த பேக்கை கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன்னு ஒய்ஃப் சொல்லுது. இதோ எடுத்து தரேங்கிற ஹஸ்பண்ட். இது எப்படி அவங்க பேசுறாங்கன்னு வச்சு அவங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒய்ஃப் கேக்குது யாருகிட்ட, ஹஸ்பண்ட் எப்படி கேக்குது தெரியுமா? எஸ்கியூஸ் மீ, யார்கிட்ட? புருஷன்ட்ட. எஸ்கியூஸ் மீ, இஃப் யூ டோன்ட் மைண்ட் will you please lift the bag if you don't mind? அண்ணா ஓஎஸ், யாரு? புருஷன். ஓஎஸ், இட் இஸ் மை பிளஷர் டார்லிங், அது என் கடமைடா கண்ணு அப்படின்னு பேக் எடுத்து அந்த அம்மாட்ட கொடுத்தோன்னா அந்த அம்மா வாங்கிட்டு தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச், ஐ லவ் யூ சோ மச் டார்லிங் அப்படின்னு சொன்னா கல்யாணம் ஆகி ஒரு 5-6 மாசம் ஆச்சுன்னு அர்த்தம். மயக்கத்தில் இருக்காங்க, கொஞ்ச நாள் ஆச்சு. ஏங்க எஸ்கியூஸ் மீ கட்டா, ஏங்க பேக் கொஞ்சம் இதோ எடுக்கிறேங்கிற, அங்கேயும் ஒய் நாட் போச்சு, இட் இஸ் மை பிளஷர் டார்லிங் போச்சு. அந்த அம்மா வாங்கிட்டு தேங்க்யூவும் கட்டு. ஒரு 5-6 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். ஏங்க குரல் ஏறுது, எடுங்களங்க அப்படின்னா ஒரு 10-15 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். யோ எடியா அப்படின்னா 20 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். அறிவு இல்ல, ஒரு பேக் எடுத்து கொடுக்கணுங்கிற அறிவு கூட இல்லையா அவனுக்கு? ஒரு பேக் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னே அங்க உட்காந்து பாக்குற, விட்டத்துல உட்காந்து உங்க அப்பா அம்மாவும் இருக்காங்களா? உனக்கு வேலையும் கிடையாது வெட்டியும் கிடையாது, ஒரு பேக் எடுத்து கொடுக்க அறிவு கூட இல்லை உனக்கு. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத, உனக்கும் புத்தி கிடையாது, உன் பரம்பரை எவனுக்கும் புத்தி கிடையாது. எடுறா அப்படின்னு சொன்னா அந்த அம்மா போடுற சத்தம் தாங்க முடியாம எடுத்து மூஞ்சில வீசினான்னு வச்சுங்க, கல்யாணம் ஆகி ஒரு 25 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். எனக்கு கல்யாணம் ஆகி நேத்தோட 25 வருஷம் ஆச்சு. அது என்ன அவ்வளவு பெருத்தா கை தட்டுறீங்க? அதனால எங்க பேராசிரியர் மணி அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் பேசினெல்லாம் ஒன்றும் இல்லை, வெறும் ட்ரைலர் தான். அடுத்து வர போறவங்க எல்லாம் பிரமாதமா பேசுவாங்க. நான் வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ், அப்புறம் தான் எம்ஏ இங்கிலீஷ். பிஎஸ்சி பிசிக்ஸுக்கு ஆன்சிலரி கெமிஸ்ட்ரி. கலா மாஸ்டர்லாம் அப்ப கிடையாது, இருந்தாலும் எனக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகல. அந்த காலத்திலே எனக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகல. கலா மாஸ்டர், வித்தவுட் கலா மாஸ்டர். டைட்ரேஷன் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. அது பியூரெட் பிப்பெட்னு எங்க டெமான்ஸ்ட்ரேட்டர் சொல்லுவாரு. குழந்தைங்களா அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா, பியூரெட் எது பிப்பெட் எதுன்னு தெரியாமலே பிஎஸ்சி டிகிரி வாங்கின ஒரே ஆளு நான் தான். எது பியூரெட் எது பிப்பெட்டுனே தெரியாது. உயரமா பிப்பெட் பியூரெட், குட்டியா இருக்குது பிப்பெட். அவருக்கு டெமான்ஸ்ட்ரேட்டர் சொல்றாரு, யூ டேக் திஸ் சொல்யூஷன் இன் த பீக்கர், ஓகே, then take this acid in this burette, okay, add this acid into this solution drop by drop, over சொட்டா சேரு, கலர் சேஞ்ச் ஆகையில ரீடிங் எடுத்துக்கோ, ரீடிங் எடுத்துட்டு கடைசி ஆன்சர் கொண்டு வான்னு ஏதோ சொன்னாரு. பாதி தான் ஞாபகத்தில் இருக்கு. எப்ப படிச்சது? 65-66 படிச்சது. எனக்கு கெமிஸ்ட்ரி வராதா? அது அன்னைக்கு துரதிருஷ்டம், எனக்கு கொடுத்த பியூரெட்ல நாபு லூசா இருந்திருக்கு. அது என்னமோ என் சம்பந்தப்படுறதெல்லாம் லூசாவே இருக்கு.
நாப் லூஸா இருந்தது. அவர் சொன்ன மாதிரி அந்த ஆசிட சொல்யூஷனை ஏதோ பியூரட்ல எடுத்துட்டேன், பீக்கர்ல வச்சுட்டேன். அவர் டிராப் பை டிராப்பா சேர்க்க சொன்னாரு. நான் அந்த நாப தொட்டேன், அது லூஸா இருந்ததா, புழுக்குன்னு அவளும் இறங்கிருச்சு. இறங்கி ஒரு கேர்ள்ஸ் காலேஜ் விட்ட மாதிரி கலர் கலரா மாறிடுச்சு. இனி எப்படி நம்ம ரிசல்ட் கொண்டு வர்றது? டிராப் பை டிராப்பா கலர் சேஞ்ச் ஆகையில ரீடிங் எடுக்க சொன்னாரு. என்ன பண்றது? ஆனா நான் அப்பவே ரொம்ப இன்டெலிஜென்ட். நான் என்ன பண்ணேன், இந்த பக்கம் ராமமூர்த்தி 3 பேர் நிக்கிறோம் ஒரு டேபிள்ல. இந்த பக்கம் ராமமூர்த்தி, இந்த பக்கம் ராமதாஸ், மத்தியில ராமச்சந்திரனா. ரொம்ப இன்டெலிஜென்ட், ரொம்ப நகைச்சுவை அப்பவே எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. பார்த்தேன், இருக்கு டெக்னிக் இருக்குல்ல, இவர் மாதிரி தான் தூக்கி தூக்கிங்கிற மாதிரி. ராமமூர்த்தி ஒரு ரிசல்ட் என்னடான்னு 10.2னா, ராமதாஸ் ஒரு ரிசல்ட் என்னடான்னு 10.8னா. நான் ரெண்டையும் ஆட் பண்ணேன். 10.2 plus 10.8 is equal to 10.10. Sorry, 20.10 divided by 2 is equal to 10.5. அவனுக்கு 10.8 ஆன்சர், இவனுக்கு 10.2 ஆன்சர், எனக்கு 10.5 ஆன்சர் without doing the experiment. ரெக்கார்ட் நோட் எடுத்துட்டு முதல்ல ராமமூர்த்தி போய் நிக்கிறான். ப்ரொஃபசர், அந்த காலத்துல எல்லாம் ப்ரொஃபசர்லாம், நாங்க படிச்ச காலத்துல எல்லாம் தப்பு பண்ணா பலார்னு அடிச்சிருவாரு. இப்பெல்லாம் தொட முடியாது. ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஒரு பஞ்சாயத்து ஸ்கூல்ல 5ஆம் கிளாஸ் பையன் அவ்வளவு சேட்டை பண்ணிருக்கான்னு ரொம்ப வெறி பிடிச்சு போய் ஒரு வாத்தியார் தாங்க முடியாம கையை தூக்கி இருக்காரு. பையன் சிரிச்சுக்கிட்டே சொல்லிருக்க, அடிக்கணும்னா டகார்னு அடிங்க சார், ஏன் லேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அடிங்க. ஆனா அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன், குடும்பம் தெருவுக்கு வந்துடும். அவர் அப்பவும் வெள்ளந்தியா கேட்டிருக்காரு, யாரு குடும்பம்டான்னு. உம்ம குடும்பம் தாவே, அடிக்கப்படாது தெரியுமில, சட்டம் இருக்கு தெரியுமில. எங்க காலத்துல எல்லாம் பலார்னு அடிச்சு விடுவார். ப்ரொஃபசர் திருநாவுக்கரசன் பேரு, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினேரியன். முதல் ராமமூர்த்தி போனா, கொண்டாடா ரெக்கார்ட் நோட்டை கொண்டாடா. $10.8 ஆமா சார். போ அங்க போய் நில்லு, போ. கோ அண்ட் ஸ்டாண்ட் தேர். சார், I say go and stand there. ராம்தாஸ், அவனுக்கு 10.8, உனக்கு 10.2வா? போ அவன்கிட்ட போய் நில்லு. சார், அவன்கிட்ட போய் நில்லு, போ. வேர்த்து விறுவிறுத்து 2 பேர் நிக்கிறாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சவங்களுக்கே அந்த பாடு. நான் செய்யல, கள்ளத்தனம் பண்ணியிருக்கேன். நான் ரெக்கார்ட் நோட்டு, சாமியே சரணமையப்பா, 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 சரணமையப்பா. $10.5 ஆமா சார். வாவ், குட், accurate result, good, very good. அது பெரிய விஷயம் இல்ல, keep it up. அத தூக்கி தூக்கி keep it up அப்படினார். அது கூட கொடுமை இல்ல. both of you come here. hey, ராமதாஸ் and ராமமூர்த்தி come here. சார், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி செய்யணும்னு ராமச்சந்திரன் கேட்டு செய்யுங்க, போங்க. செத்தான் சிவனானே. சில நேரம் அப்படி வாச்சிரு, கடுமையா நம்ம போய் சிக்கிக்கிடுவோமோன்னு நினைக்கிற நேரத்துல ஆண்டவனுடைய அருள் இவருக்கு எப்படி பூரணமா பொலிந்து பரிசு வாங்கி கொடுத்ததோ அதுவே. அந்த 2 பேரும் வெளியில வந்து சொன்னாங்க, மாப்பிள்ள இதுக்கு தான் மாப்பிள்ள நேரம்ங்கிறது. நீ எக்ஸ்பெரிமெண்டே செய்யல, ஆனா எங்களுக்கு எவ்வளவு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் ஆயிடுச்சு தெரியுமா? அது மாதிரி அருமையா பேசின. இப்ப நிறைவாக, தொட்டால் கை மணக்கும்ங்கிற மாதிரி வாயை திறந்தால் சிரிப்பு வரும். மோகன சுந்தரம், வாழ்க்கையை சுலபமாக எடுத்துக்கொண்டாலே அதுவே பெரிய மகிழ்ச்சி. நம்மளால முடியல சார். ஒரு காலத்தில் ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்டை சேர்த்துட்டு டாக்டரை பார்த்து கும்பிடுவோம், டாக்டர் என்னோட பேஷண்ட்டை காப்பாத்துற, எனக்கு நீ தான் தெய்வம். இப்போ அப்படி இல்லை. ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்டை சேர்த்துட்டு கோயிலுக்கு ஓடுறான், சாமி கிட்ட வேண்டிக்கிறான், கடவுளே அந்த டாக்டர் ஒரிஜினலாக இருக்கணும்னு. ஆமாங்க, சென்னையில் மட்டும் போலி டாக்டர் 3000 பேர் இருக்கானா, போலீஸே சொல்லுது, கண்டுபிடிச்சிருவாங்களாம்.
என்ன ஒன்று, அது வரையும் அவன் எல்லாருக்கும் வைத்தியம் பார்த்து நிற்பான். அதான் பிரச்சனை. வாழ்க்கை என்பதை ஈஸியாக எடுத்துக்கிட்டாலே போதும், ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய பேருக்கு அது தெரியாது சார். இந்த இந்த சேட்டலைட்டு, இந்த சன் டிவி, எல்லா டிவியும் இந்த ஹனிமூன் போகிறாங்கல்ல, ஏதோ ஊட்டி கொடைக்கானல் ஒரு 10 நாளாவது வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறான்னு போனான். இவன் மைக்கு தூக்கின்னு பின்னாலே போயிடுறான். போய் அந்த ஜோடியாக நிற்கிறவங்க கிட்ட, அந்த ஆம்பளைங்க கிட்ட கேள்வி கேட்க மாட்டானுங்க, அந்த பொண்ணுங்க கிட்ட தான் கேள்வி கேட்பான். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார்? எல்லா பொண்ணும் சொல்லி வச்ச மாதிரி அஜித், சூர்யா, விஜய். ஒரு பொண்ணு கூட பக்கத்தில் இருக்கிற ஹஸ்பண்ட் தான் எனக்கு ஹீரோன்னு சொல்லவே சொன்னாங்க. நம்மளால அதை பற்றி கவலைப்பட மாட்டான். ஏன்னா அதுக்கிட்ட போய் சண்டைக்கு போக முடியாது. நான் தானே சோறு போட போகிறேன், நீ எப்படி அஜித் பேர் சொல்லலான்னு. ஏன்னா அந்த அம்மா மனசில் இருக்கிறத சொல்லுது. ஏதோ பெருந்தன்மையாக நம்மக்கிட்ட ஒய்ஃபாக இருக்குது, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். நீ அதுக்கிட்ட போய் சண்டை போட்ட வச்சுக்க, வாழ்க்கை மோசமாயிடும். அப்படி தானே? ஒன்றும் இல்லை, வீடு இருக்குது, வீட்டில் வந்து ஒய்ஃபு கேட்குறாங்க, வீடுன்ற வீட்டில் ஒரு விசிடி இல்லையே, வாங்கி கொடுக்கக்கூடாதா? இல்லை, கொடுக்க முடியாது. ஆனால் அதுக்காக நம்ம வருத்தப்பட்டு அவங்ககிட்ட கோச்சிங். என்ன எங்கள் ஒய்ஃப் கேட்டு ஒரு விசிடி வாங்கக்கூடாதான்னு நான் சொன்னேன். இங்கே பார், வீட்டில் என்னெல்லாம் இருக்குது, மிக்சி, கிரைண்டர், டெலிவிஷன், மடிக்கணினி, இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்குது. நம்ம காசு கொடுத்தா வாங்கணும்? இல்லை, கவர்மெண்ட்லேயே கொடுத்தாங்க. அதனால் கவலைப்படாத. இன்னும் 1 வருஷம் எப்படி எலெக்ஷன் வரும், 2 பேரில் யாராவது ஒருத்தர் விலை இல்லாத விசிடி தரேன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஓட்டு போட்டு போயிடலாம். அவ்வளோதானே, முடிஞ்சு போச்சு. வாழ்க்கை என்பது மகிழ்ச்சி. எல்லாம் மாறிச்சுங்க. ஒரு காலத்தில் பொண்ணு பார்க்க போனால் நம்ம கேள்வி கேட்போம் பொண்ணுக்கிட்ட, என்ன படிச்சிருக்க, சமைக்க தெரியுமா, சில பேர் பாட தெரியுமா, இதெல்லாம் இப்போ மாறிடுச்சு. நான் பொண்ணு பார்க்க போகும்பொழுது எங்கள் மாமனார் மாப்பிள்ளை, என் பொண்ணு உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும்னு நான் பக்குன்னு ஆயிடுச்சு. என்னதான் ஆம்பளையாக இருந்தாலும் இன்னொரு வீட்டுக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி. சரி போனால் என் மனைவி, அவங்க தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தது, அவங்க தான் திருமணமாக அவங்க கூட தான். என் மனைவி சௌகரியமாக அவங்க ரூமில் உட்காந்துட்ருக்கா. என்னை பார்த்து, நீங்கள் சீனியர் மேனேஜராக இருக்கீங்கன்னு சொன்னாங்க, உங்களுக்கு டேக் ஹோம் பே எவ்வளோ, அதாவது பிடிப்பு போக எவ்வளோன்னு கேட்குறா. ஏன்னா அவங்க செலவுக்கு சரியாக இருக்குமான்னு செக் பண்ணுறதுக்கு சொன்னேன். அதுக்கு அடுத்து ஒரு கேள்வி கேட்டால், உங்களுக்கு ஏதாவது பேட் ஹேபிட் இருக்கா அப்படின்னு. அப்படியே வேத்துடுச்சு எனக்கு. ஏன்னா இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க, பேட் ஹேபிட்னா அப்படின்னு. கெட்ட பழக்கம்னா எத்தனை சொல்கிறது இல்லை, எதுவும் சொல்ல முடியாது. சரி, இருக்குதுலேயே ஏதாவது சின்னதாக சொல்லுவோன்னு, சிகரெட் பிடிப்பேன்னு. சிகரெட்டா? உங்களை நான் நிறைய திருத்தணும். 10 வருஷம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலேருந்து வந்தேன், நிறைய திருத்தணும். அது ஆயிடுச்சு, 6 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் திருத்தின்னு இருக்கான். டிஃபனே மாறி போச்சுங்க. இட்லி தோசைலாம் இப்போ இல்லை சென்னையில். போன வாரம் உட்காரன்னு டேபிளில் என் ஒய்ஃப் ஒரு கிண்ணத்தை வச்சுட்டு, பிளாஸ்டிக் கிண்ணம், இந்த ஒரு பேக்கெட்லேருந்து கட் பண்ணி ஜல்லி மாதிரி ஏதோ கொட்டுறா. என்னது இதுன்னு? இது கிளாக்ஸ், இதில் தான் கலோரி அதிகம். இட்லி அப்படின்னா, இட்லி இல்லை. நான் அதை பார்த்தவொன்னே எனக்கு பயமாயிடுச்சு. இல்லைம்மா, சரி பால் ஊற்றவா அப்படின்னா. யாருக்குமான்னு. இல்லை, இது பாலோட தான் சாப்பிட்ணும், இதில் தான் கலோரி அதிகம். அதாவது தெரியுதோ இல்லையோ, எல்லாம் இப்போ கலோரி பற்றி பேச ஆரம்பிச்சாச்சு. இதில் தான் கலோரி அதிகம். நான் திரும்பி பார்க்குறேன், என் நாய் என்ன உருன்னு பார்க்குது. ஏன்னா அது சாப்பிட்ற பிளேட்டும் அந்த மாதிரி தான் கிண்ணம், அது சாப்பிட்ற டிஃபனும் அந்த மாதிரி தான் ஜல்லி ஜல்லியாக இருக்கும். அது என்ன பார்க்குது. மாறி போச்சு. அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணோம். சார், வாத்தியார் குரு சிஷ்யன் இதெல்லாம் சொன்னாங்கல்ல, ஆஃபீஸ்லலாம் ஒரு காலத்தில் உண்டுங்க. நமக்கு ஒரு ஆஃபீஸில் போய் சேர்ந்த உடனே சொல்லித்தர ஒரு அதிகாரியை நம்ம வந்து குரு மாதிரி நினச்ச காலம்லாம் போயிடுச்சு. இப்போல்லாம் எந்த ஆஃபீஸில் சேர்ந்த புது ஸ்டாஃபையும் நீங்கள் திட்ட முடியாது. நம்ம கீழே வேலை செய்கிற ஸ்டாஃபையே திட்ட முடியாது. ஆம்பளை ஸ்டாஃபாவது பரவாயில்ல, தப்பு செஞ்சான்னா அவன் மனசுலேயே தெரிஞ்சிடும் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம மேலே இருக்கிற அதிகாரி திட்டுவான்னு. ஆனால் பொம்பளை ஸ்டாஃப் இருக்குது பாருங்கள், சாதாரணமாக பொம்பளைங்க புத்திசாலி, அதுலேயும் வேலைக்கு போகிற பெண்கள்லாம் ரொம்ப புத்திசாலி. தப்பு பண்ணால் திட்டுறதுக்கு முன்னால் அதுங்களே அழுதுடும். ஒவ்வொன்று நீ திட்ட முடியாதுல்ல. ஆனால் நான் அப்படி கிடையாது. என் டைப்பிஸ்ட்டு தப்பு பண்ணிச்சு, பார்த்தா அழுவுது. கூப்பிட்டேன் உள்ள, வாங்கன்னு வாங்கினேன். இஷ்டம் இருந்தால் வேலை செய், இல்லை போயிடு, ஏன் உயிர் எடுக்கிற, உனக்கு பதிலாக ஒரு ஆம்பளை வேலைக்கு வந்தேன்னா குடும்பம் காப்பா. அவ்வளோதாங்க. அவ்வளோ நேரம் சாதாரணமாக அழுத பொம்பளை
நான் திட்டின உடனே இந்த முந்தானி எடுத்து வாயில வச்சுன்னு ஓன்னு அழுதுன்னு ஓடிடுச்சு. கதவு திறந்து பார்க்குறேன், ஆஃபீஸே என்ன ஒரு மாதிரி பார்க்குது. அவனுங்க எத்தனை சினிமா பார்த்துருப்பானுங்க. இது போன பொம்பளை அடுத்த நாள் அவங்க ஹஸ்பண்டை கூட்டின்னு வந்துச்சு. அவன் இருக்கிறான் 6 அடி, ஹெல்த் கிளப் போவான் போல இருக்கு. அவன் என்னை பார்த்து, என்ன மிஸ்டர் ரொம்ப திட்டுறீங்களா அப்படின்னா. நான் பம்பிட்டேன். வேற வழி அது இல்லை சார், ஜிஎம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க சொன்னார். எனக்கு என்னென்னா, அவன் அடிக்கணும்னு முடிவு பண்ணான்னு வச்சுங்களேன், ஜிஎம்ஐ இழுத்து விட்டுறது. ஜிஎம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க சொன்னார் சார்னு அவ்வளோ திட்டினான் சார். ஆனால் அந்த ஆள் கண்ணை பார்த்தேன், அதில் ஒரு மகிழ்ச்சி தெரிஞ்சுது. என்னால் தான் முடியல, நீயாவது திட்டினியடான்னு. அந்த 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 மகிழ்ச்சி தான். அட வாழ்க்கைனே திருமணம் தாங்க. எத்தனை பேர் திருமணம்னா பயப்படுறான். ஒரு பையன் பஸ்ஸில் ஏற போனால் திடீர்னு ஒரு குரல் கேட்குது, ஏறாத ஏறாத இறங்கிடுன்னு குரல். இறங்கிட்டான். இறங்கினவுடனே பார்த்தா பஸ் வெடிச்சிருச்சு. ஏறி இருந்தால் என்ன ஆயிருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு ஷாப்பிங் மால்குள்ளே உள்ளே போகிறான். உள்ளே போவாத உள்ளே போவாதன்னு ஒரு குரல் கேட்குது. வெளில வரான், மால் பற்றிக்குது. அடடா, நம்மளை யாரோ காப்பாற்றுறாங்க. என் உயிரை யார் காப்பாற்றுனதுன்னா ஒரு குரல் மட்டும் கேட்டது, நான் தான் உன் காவல் தெய்வம், உன் உயிரை காப்பாற்றின காவல் தெய்வம் நான் தான். இவன் அந்த அந்த குரலை பார்த்து கேட்டான், அதெல்லாம் சரி சனினை, என் கல்யாணத்தை நீ எங்கே போனேன் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ நொந்து போயிருக்கான். கல்யாணம் ஆகிறதே அந்த மாதிரி தானேங்க. எனக்கு கல்யாணம் ஆச்சு. தாலி கட்டிட்டு திரும்பி பார்க்குறேன், எங்கள் மாமனார் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு, ஒரு பாரத்தை இறக்கிட்டாங்க. அதாவது அவர் 25 வருஷமாக பொண்ணு வளர்க்கலை, ஒரு பாரம் வளர்த்து வச்சுருக்காரு. அதை இழிச்சவன் எவனாவது வந்து அவன் தலையில் வச்சிடலான்னு நான் மாட்டினேன். அப்போ நமக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் கல்யாணமா, மாலையை போட்டு ஒரு ஓரமாக இழுத்துன்னு போகிறாங்க, பலியாடு இட்டுன்னு போகிற மாதிரி. மாமனார் காலில் விழுந்து எழுந்தேன். மாமனார் சொல்கிறாரு, மாப்பிள்ளை என் பொண்ணை நான் குழந்த மாதிரி வளர்த்துருக்கேன்னு. எனக்கு உடனே கோவம் வந்தது. என் வீட்டில் என்ன என்னை எருமை மாடு மாதிரியாக வளர்த்தான், நீ பொம்பளை குழந்தை வளர்த்த, எங்கள் வீட்டில் என்ன வளர்த்துருக்காங்க, அது கண்ணில் தண்ணியே வரக்கூடாதுங்க. எனக்கு சரிங்க மாமாண்ணே, அப்போ ஒன்றும் தெரியாதுல்ல, கவலையே படாதீங்க மாமாண்ணே. இப்போ தான் தெரியுது அந்த குழந்தை எது அழுவோன்னு. பக்கத்து வீட்டில் இப்போது ஒரு அம்மா புதுசாக பட்டு புடவை கட்டினா அழுவுது, நகையை பார்த்தா அழுவுது. ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். அதாவது நிறைய பேருக்கு, சில பேர் வந்து மனைவி புத்திசாலியாக இருக்கணும்னு நினைப்பான், அது தப்பு. யாராவது ஒருத்தர் வீட்டில் புத்திசாலியாக இருந்தால் போதும். ஆனால் அந்த மாதிரி ஒரு அவங்க ஒரு தனி உலகம் சார். இந்த பெண்களுக்கு மட்டும் அந்த இயல்பு ரொம்ப நல்லவங்க. எது எடுத்தாலும் தெளிவாக மூஞ்சிலே சொல்லிடுவாங்க. என் ஒய்ஃப் என்ன கேட்குறா, உங்கள் தங்கச்சி எனக்கு பிடிக்கலைங்க, அவ்வளோதான். ஆனால் நம்ம என்னைக்காவது சொல்லியிருக்கோமா ஒய்ஃபு கிட்ட, உன் தங்கச்சி எனக்கு பிடிக்கல? ஒருத்தன் சொல்லியிருப்போமா? சொன்னாமே ஆம்பளையா எவ்வளோ நல்ல இல்லைங்க. எல்லாத்துக்கும் நம்ம தான். அட ஒரு சுறுசுறுப்பு, அதாவது நம்ம இருக்கிறோன்ற ஒரு நினைப்பே அவங்களுக்கு ஒரு பெரிய பலம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை, ஒரு பலம். உங்க பேச்சு நல்லா இருக்குன்னு வேட்டு போட்டு கொண்டாடுறாங்க. இல்லை நடுவர் அவர்களே, மைக்கை ஆஃப் பண்ணிட்டீங்களா? இல்லை இல்லை இல்லை, அது நம்ம பார்த்துக்கிறதுனால அவங்களுக்கு அவங்களோட உலகம் தனி உலகம். அன்றைக்கி உட்காந்து எலெக்ஷன் முடிவு பார்த்துன்னுக்கிறவன் தெரிஞ்சதெல்லாம் தோத்துனுக்கிறான். என் ஒய்ஃபு கிட்டுக்கிட்டுன்னு வந்து, எங்க மாவு உயரமாகவே ஆகலைங்கன்னா, அதாவது இட்லிக்கு மாவு அரைச்சா அது புளிச்சா கொஞ்சம் ஹைட்டுக்கு வருமா, மாவு உயரமாகவே அவளை என்ன பண்ணுறதுன்னா, 50 வயசாவது நானே உயரமாகலை, அதை பற்றி நீ ஏமா கவலைப்படலன்னு. அது ஒரு அவங்களது தனி உலகம். ஆஃபீஸுக்கு போனோன்னா ஃபோன் அடிப்பா, கேட்கணுன்னு மறந்துட்டேன், ரசம் புதுசாக வைக்கவா இல்லை நேற்று வச்ச ரசமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமான்னு. அது ஆக்சுவலாக வச்சவுடனே கீழே ஊற்றுற ரசம். இதெல்லாம் அட வண்டியில் ஏறினா, பஸ்ஸில், எங்கள் ஊரில் சிட்டி பஸ்ஸில் ஏறினா ஆம்பளைங்களுக்கு சீட்டே கிடையாது. ஏறி உட்காந்தவுடனே இவங்க பாட்டு ஒரு ஓரமாக இடம் கிடச்சிதுன்னு உட்காந்துருவாங்க. இந்த கும்பல் என்ன பண்ண, நம்மளை தள்ளி 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 டிரைவர் பக்கத்தில் இட்டு போய் நிற்க வச்சுருவான். நமக்கு ஸ்டாப்பிங் வரப்போதோன்னு பதப்பதப்பு, இவங்களுக்கு அந்த கவலை இல்லை. நான் போய் நின்று டிரைவர் பக்கத்தில் ஸ்டாப்பிங் வந்தது, இறங்கி திரும்புகிறேன், நம்மளால் காணோம் என் ஒய்ஃபை. நான் பாவமாக தெருவில் பஸ் ஸ்டாண்டில் பரிமளம் பரிமளம் பரிமளம்ன்றேன். திடீர்னு இன்னாங்கன்னு ஒரு குரல், பார்த்தா வண்டியில் இருக்கிற வேற பரிமளம். அந்த அம்மாவுக்கு பாருங்கள், அது ஹஸ்பண்ட் குரலும் எங்கள் குரலும் தெரியல.
இன்னும் அங்கேருந்து இதில் என்ன விசேஷம்னா நம்ம பரிமளத்தை விட அந்த பரிமளம் பெட்டராகுது. அதுக்காக இறங்க சொல்ல முடியாதுல்ல. அதனால் நம்ம பரிமளத்தில் இறங்கி கேட்குறேன், என் பஸ்ஸில் ஏறினா ஸ்டாப்பிங் வரணும்னு தெரியாதானே. அதுக்கு அவர் சொல்கிற பதில், நான்லாம் நல்ல மனசு, எங்கே உட்காந்தாலும் தூங்கிடுவேன், உடனே தூங்கிட்டா நல்ல மனசான். இப்படி ஒரு வாழ்க்கையாக இருந்தால் கூட வாழ்க்கையை ஈஸியாக சுலபமாக எடுத்துக்கிட்டால் அது போதும். அந்த அந்த எண்ணம் உங்களுக்கு வந்து விட்டால் உங்கள் வாழ்க்கை வளமாகும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறும். இந்த டிவி வந்த பிறகு எங்க வீடுகளில் ஏற்படுற குழப்பங்கள், ஆம்பளைகளுக்கு ஏற்படுற கஷ்டங்கள் இருக்கு. என்ன ஷாம்பு அது? என்னமோ ஒரு ஷாம்புக்கு விளம்பரம் போடுறானே, இந்த விளம்பர அநியாயம். ஏமா உப்பத்தனமா வச்சு பல்லு தேய்ச்சிக்கிட்டு இருந்தோம். ஆரம்ப காலத்தில் எங்க தாத்தா உப்பத்தான் வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. அதை உப்பை தேய்க்காதன்னு சொல்லி பேஸ்ட் ஆக்கி போட்டு இப்ப காஜல் அகர்வால் வந்து கேட்கிறா, உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கா? ஒரிஜினல் உப்பத்தானே வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருந்தா. ஒரிஜினல் மஞ்சளை தான் உரைச்சு பூசிக்கிட்டு இருந்தா எங்க வீட்டு பொம்பளை, எங்க வீட்டு கிளவிலாம். அந்த மஞ்சளை கை விட்டுட்டாங்க. இப்ப என்னமோ கிரீமு, அதுவும் இந்த பியூட்டி பார்லர்னு ஒண்ணு வந்து தொலைச்சுதே. கல்யாணமாக போற பொண்ணு பியூட்டி பார்லருக்கு போறதுல அர்த்தம் இருக்கு ஐயா. கல்யாண பொண்ணுக்கு பாட்டி போறாள் ஐயா. அவன் ஒரு டப்பா பான்ஸ் பவுடரை போடுறான் கண்ண குழியில. ஒரு டப்பா கண்ண குழியில போட்டு ரொப்பி ரொப்பி பாக்குறான். விளம்பரம் அது என்னமோ ஒரு ஷாம்பு விளம்பரம் பார்த்தேனே. அந்த விளம்பரம் வந்துன்னா என் மனைவி பக்கத்துல இருந்தா டக்குன்னு ஆஃப் பண்ணிடுவேன். ஏன் தெரியுமா? ஒரு லாரி போய் பொத மண்ணுல சிக்கிக்கிடுது. என்ன ஷாம்பு? கார்னியர். தேங்க்யூ. எனக்கு பொது அறிவு கம்மிமா. கார்னியர் ஷாம்பு. லாரி போய் பொதி மணல்ல சிக்கிக்கிடுச்சுன்னா ஆம்பளைங்க 10 பேர் இழுத்து பாக்குறான், ஐயா வரமாட்டேங்குது. அங்க இருந்து ஒரு பொண்ணு டைன் வருது, வந்து முன்னாடி முடி போட்டிருக்கு. அந்த முடிய கூந்தலை அப்படி போட்டு அப்படி இழுக்குது, லாரி டபக்குன்னு வந்துருச்சு. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை என் பொண்டாட்டி பார்க்க விட மாட்டான். ஏன்னா பார்த்தானா கார்னியர் ஷாம்பு வேணும்பா. அதை வாங்கி கொடுத்துருவேன், பிரச்சனை இல்லை. அப்புறம் முடி வளர்ந்த பிறகு லாரி கேப்பா, வருதான்னு பார்க்கணும்ல. நல்லா பேசினார், எல்லாம் ஃபுல்லா ஃபேமிலி. சித்தின்னு ஒரு சீரியல் வந்தது தெரியுமா? முன்னாடி ராதிகா நடித்தது, உங்களுக்கு இளைஞர்களுக்கு தெரியாது. அந்த சித்தி சீரியல், மை ஒய்ஃப் வாஸ் கிரேசி அபவுட் தட் சீரியல். அப்படியே பார்த்துட்டு இருப்பா. அப்படி பார்த்துட்டு இருக்கா, ராதிகா அழுதுகிட்டு இருக்கா. அவர் சொன்ன மாதிரி, அருள் பிரகாஷ் சொன்ன மாதிரி அழுதுகிட்டு இருக்கா. ஒரு ஃபோன் வருது. அப்போ இந்த மொபைல் சனியெல்லாம் கிடையாது, லேண்ட்லைன் மட்டும்தான். கிரகின்னு அடிக்குது. நான் போகிறேன். எங்கள் சின்ன மாமனார் பேசுகிறார், மாப்பிள்ள உங்கள் சின்ன மாமியா காலமாயிட்டாங்க மாப்பிள்ள, இறந்துட்டாங்க மாப்பிள்ள, புறப்பட்டு வாங்க மாப்பிள்ளன்னு வச்சுட்டார். நான் போய் என் மனைவி சித்தி பார்த்துக்கிட்டு இருக்கா. அவள் சித்தி அங்கே முடிஞ்சிட்டா. நான் போய், அவள் பேர் வைரம், என் மனைவி பேர் வைரம், சித்தி முடிஞ்சிட்டா அப்படின்னு. சும்மா இருங்க, இன்னும் 2.5 வருஷம் ஓடுங்கிறான். ஏய் உன் சித்தி செத்துட்டாளாமா அப்படின்னு. செத்ததான் செத்தாங்க, இருக்கட்டும், இன்னும் ஒரு 1/2 hour முடிச்சுட்டு போவோம். உண்மையிலே சித்தி செத்தாலும் சரி, சித்தி முடிஞ்சாலும் சித்தி முடிஞ்சாதான் வருவா. அது சரியான வாக்கியம்ல. சித்தி முடிஞ்சாலும் சித்தி முடிஞ்சாதான் வருவா. இவங்க கூட வாழணும்னா எவ்வளவு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும். அதுதான் இவர் இன்னைக்கு அழுக. ஆனா வாங்க சிரிக்கலாம்னு கூப்பிட்டுட்டு 15 நிமிஷம் அழுதார் ஐயா. பூரா அழுக. அவர் சொன்னது பூரா நகைச்சுவையா சொன்னாரே ஒழிய அழுக. போலி டாக்டர் எல்லாம் சொன்னாரே, சார் யாராவது கார்டியாலஜிஸ்ட் இருந்தா மன்னிச்சுக்குங்க, இந்த ஊர்ல உள்ள கார்டியாலஜிஸ்ட் சொல்லல, பெரியவங்கள்ட்ட சொல்றேன், இல்லை இளைஞர்கள்ட்ட சொல்றேன். உங்க வீட்டில் யாருக்காவது இந்த இடது பக்கம் கொஞ்சம் அமைதியா இருங்க, தாய்மார்களே தங்கைமார்களே, ஒரு அந்த வகுப்புல தொந்தரவு பண்றாங்கன்னு தான் இங்க வந்தேன். என்ன சொன்னேன்? கார்டியாலஜிஸ்ட் யாராவது உங்க இருதயத்துல 3 இடத்துல பிளாக் இருக்குன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம்
ஏதோ ஒரு பிளாக்ல அவர் வீடு வாங்க அட்வான்ஸ் கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். அப்பதான் உங்களுக்கு 3 இடத்துல பிளாக் இருக்கும். அந்த பிளாக்ல அவர் வீடு வாங்கணும். போலி டாக்டர்லாம் பெருத்து எதுலதான் போலி இல்ல. நான் சிவகாசியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு டாக்டர், மற்ற டாக்டர்லாம் 500 600 ஃபீஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு டாக்டர் 50 ரூபா வாங்கி அவரே மருந்து கொடுப்பார் சார். நான் ஒரு நாள் அவரை போய் மனசார பாராட்டணும்னு போனேன். என்ன சர்வீஸ் ஓரியன்டட் மெடிசின் மெடிக்கல் பிராக்டிஸ் டாக்டர், ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ. நல்லா சமூக சேவை செய்றீங்க டாக்டர். மற்ற டாக்டர்லாம் 500 600 வாங்கிட்டு இருக்கல, நீங்க வெறும் 50 ரூபா வாங்கி மருந்தும் கொடுக்குறீங்களே டாக்டர் அப்படின்னு பாராட்டணும்னு போய் அவர் கையை பிடிச்சி குலுக்கிட்டு, டாக்டர் ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் யூ, ரொம்ப தேங்க்ஃபுல், ரொம்ப நன்றி. எல்லாரும் 500 600 வாங்கிட்டு இருக்காங்க, நீங்க 50 ரூபாய்க்கு இவ்வளவு நல்லா மருத்துவம் பார்க்குறீங்களே டாக்டர் அப்படின்னு அவர் சொன்னார். ப்ரொஃபசர் பக்கமா வாங்க, என்ன உங்களுக்கு மட்டும் ஒரு ரகசியம் சொல்றேன். அந்த 500 ரூபா 600 ரூபா ஃபீஸ் வாங்குறவங்கெல்லாம் எம்பிபிஎஸ் எம்எஸ்ன்னு படிச்சிருக்காங்க. நான் வெறும் பிகாம் தான் படிச்சிருக்கேன். பிகாம் படிச்ச டாக்டருக்கு 50 ரூபா போதாதாங்கிறார். பிகாம் படிச்சுட்டு ஒருத்தன் டாக்டரா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த சூழ்நிலையில நகைச்சுவை உணர்வு இல்லைன்னா நம்மளால வாழவே முடியாது சார். இப்படி சொல்லிடலாமே, இந்த முதல்ல நான் சொன்ன பாருங்க, கலா மாஸ்டர், இது இவருக்கு தெரியும் அந்த ஜோக்கு, எனக்கு நிஜமாவே நடந்தது. அது அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று வருது இல்லைம்மா, கலைஞர் டிவிலே இதுலையோ, மானாட மயிலாட, தட்ஸ் குட், மானாட மயிலாட. அதுக்கு நம்ம பாரம்பரிய நடனங்களில் சிறந்த 3 பேர் தான் நடுவர்கள், ஜட்ஜு. உங்களுக்கு தெரியல அது யார் யாருன்னு தெரியும் இல்ல? அந்த திருநாமங்களை நான் உச்சரிக்கவா எச்சரிக்கவா? கலா மாஸ்டர், குஷ்பு மேம், நக்மா மேம். எங்க வீட்டில் இந்த மாநாட மயிலாட ப்ரோக்ராம் வர்ற வரைக்கும் சின்ன டிவி தான் வச்சிருந்தேன். சின்ன ஒரு போர்ட்டபிள் டிவி தான் வச்சிருந்தேன். இந்த ப்ரோக்ராம் வந்த பிறகு போட்டா ஒரு ஜட்ஜுடைய வலதுகை மட்டும்தான் தெரியுது என் ஸ்கிரீன்ல. என் மனைவி, என்னங்க ஒரு கை மட்டும்தான் தெரியுது, முகம்லாம் காணமே. டோன்ட் வரி டார்லிங், உடனே போய் லோன் போட்டு 42 இன்ச்சில் எல்இடி 3 ஜட்ஜு முழுசா தெரியுறா ஜம்முன்னு. ஒரு நாள் நான் அங்கேயோ பட்டிமன்றம் பேசிட்டு போய் உட்கார்ந்து பார்க்குறேன். அன்னைக்கு டான்ஸுக்கு தீம் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி தீம். இந்த டான்சர்ஸ் they will appear in school uniform and they'll dance அப்படிங்கிறது அன்னைக்கு தீம். டான்சர்ஸ் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல வர்றதுல ஆட்சேபனை இல்லை. கேமராவை ஜட்ஜு பக்கம் திருப்பினா 3 ஜட்ஜு, யாரு? கலா மாஸ்டர், குஷ்பு மேம், நக்மா மேம், 3 பேரும் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல உட்கார்ந்துருந்தாங்க. அதான் அந்த கேமராமேன் சண்டாளன், அந்த மன்னிச்சுக்கையா ஐயா, நீ மன்னிச்சுக்க, நீ அதுக்காக என்னைய குரூரமா காமிச்சிடாதையா. அந்த கேமராமேன் சண்டாளன் என்ன பண்ணிட்டான், இரு விஷயத்துக்கே வரலையே, அவன் கப்புன்னு க்ளோஸ்அப்ல காமிச்சிட்டான். யார? 3 ஜட்ஜையும், யூனிஃபார்ம்ல இருக்க 3 ஜட்ஜையும் க்ளோஸ்அப்ல காமிச்சிட்டான். எனக்கு கப்புன்னு வேத்து காய்ச்சல் ஆகி போச்சு. 104 டிகிரி கப்புன்னு ஏறிட்டு. என் மனைவி தொட்டு பார்த்துட்டு, என்னங்க நல்லா தானங்க இருந்தீங்க, என்னங்க ஆச்சு, ஏங்க இப்படி ஆச்சு அப்படின்னு, என்னங்க எதையும் பார்க்க கூடாத பார்த்துட்டீங்களா? டபார்னு தூக்கி ஒரு ஆட்டோல செருகி என்னைய பக்கத்துல 2 தெரு தள்ளி ஒரு மசூதி, அதுல ஒரு சாய்பு மந்திரிப்பாரு, காய்ச்சலுக்கு மந்திரிப்பார், காத்து கருப்பு அடிச்சிருச்சுன்னா மந்திரிப்பாரு, கூட்டிட்டு போய் விட்டா. உட்கார்ந்தேன். என்னமாச்சு? என்னன்னு தெரியல டாக்டர், திடீர்னு 104 டிகிரி காய்ச்சல் கொதிக்குது டாக்டர், என்னாச்சுன்னு தெரியல டாக்டர், என்னாச்சுன்னு தெரியல சாய்புன்னா. அவரு அப்படியா, இப்படி ஒரு துண்டு எடுத்தாரு. துண்டு எடுத்துட்டு, மந்திரிச்சா எல்லாம் சரியா போகுமா அப்படின்னு இருந்தாருங்க. இப்படி பிடிச்சிட்டாரு. கலகுஷ்ணம் 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 கலகுஷ்ணம். அவர் ஏதோ மந்திரம் சொல்றாரு, நினைச்சுக்கிட்டு இருக்கு. அவர் கலா குஷ்பு நகுமாங்கிறாரு.
அதை சொன்ன முறை பாத்தீங்களா? கலகுஷ்ணம் கலகுஷ்ணம் கலகுஷ் அப்படின்ட்டு ஒரு சொம்புல தண்ணி வச்சிருந்தாரு. தண்ணிய கையில ஊத்தி கிளா கப்புன்னு காய்ச்சல் இறங்கிருச்சுங்க. யாரால காய்ச்சல் வந்ததோ அந்த பேராலேயே காய்ச்சல் போயிருச்சு. இதையெல்லாம் நம்ம விளையாட்டா எடுத்துக்கிட்டு இதெல்லாம் ஒரு சீரியலா, இதெல்லாம் ஒரு ப்ரோக்ராமான்லாம் கோவப்படக்கூடாது. இப்படி சொல்லிட்டு நான் நிறைவு பண்றேன். இன்னைக்கு வாழ்க்கை ரொம்ப கெட்டு போச்சுங்க, ரொம்ப கெட்டு போச்சு. எதுக்கு கவனம் கொடுக்கணும், எதுக்கு கவனம் கொடுக்க கூடாது, எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க கூடாதுன்னு இளைஞர்களுக்கும் தெரியல, பெரியவங்களுக்கும் தெரியல. பணம் சம்பாதிக்கிறதுனா எப்படி தர்மமான, இப்ப வள்ளல் ஐயா இருந்தாங்கன்னா தர்மமான வழியிலே சம்பாதித்தார்கள், தர்மத்துக்கே செலவழித்தார்கள். வந்த வழியும் தர்மமானது, போன வழியும் தர்மத்துக்கானது. அப்படிலாம் வாழணும். இன்னைக்கு அப்படி இல்லை, எப்படியாவது சம்பாதிங்கிறான். ஒரு போலீஸ்காரன் பொஞ்சாதியும் என்னை மாதிரி ஒரு ப்ரொஃபசர் பொஞ்சாதியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். போலீஸ்காரர் ஸ்டேஷனுக்கு போயிட்டாரு, ப்ரொஃபசர் காலேஜுக்கு போயிட்டாரு சம்பளம் வாங்குறதுக்காக. நீங்களா சிரிச்சு காட்டி கொடுத்துறாதீங்க. இந்த ரெண்டு அக்கா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கு, போலீஸ்காரர் ஒய்ஃபும் ப்ரொஃபசர் ஒய்ஃபும். ப்ரொஃபசர் ஒய்ஃப் சொல்லுது, ஏக்கா படித்த மனுஷன் ப்ரொஃபஸர்னு நினச்சிதான் கழுத்தை நீட்டினேன், கோவம் தான் சண்டாள மனுஷன் கப்புன்னு அடிச்சு போடுறாருக்கா கன்னத்தில், நீ எப்படிக்கா போலீஸ்காரரோட வாழ்க்கை நடத்துகிற அப்படின்னு கேட்டு. அவ சொன்னா, போலீஸ்காரன் பொண்டாட்டி அதை ஏண்டி கேட்குற, ப்ரொஃபஸர் புருஷனுக்கே அவ்வளோ கோவம் வரும்னா போலீஸ்காரர் புருஷனுக்கு எவ்வளோ கோவம் வரும். நான் வீட்டில் அவர் இருக்கிற நேரத்தில், அதுவும் அவர் யூனிஃபார்மில் இருக்கிற நேரத்தில் நான் ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டேன்னு வையி, ஆட நாயே, போலீஸ்காரனுக்கு பொண்டாட்டியாக இருந்துக்கிட்டு போலீஸ்காரன் வீட்டிலேயே நீ தப்பு பண்ணுறியா, என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கோமா வலது கையை தூக்கிட்டு அடிக்க ஓடி வருவார். இடது கையில் 50 ரூபா கொடுப்பேன், அவர் வாட்டில் போயிடுவார். போலீஸ்காரனை அமுக்கிறதுக்கு ஒரே வழி இடது கையில் 50 ரூபா. இப்ப வாக்கியத்தை கவனிங்க, தர்மமான வழியில் சம்பாதிப்பது, தர்மத்துக்கே செலவழிப்பது. அதான வள்ளல் அவர்களுடைய வாழ்க்கை. இன்னைக்கு வாழ்க்கை எப்படி ஆகி போச்சு, எப்படியாவது சம்பாதி. ஒருத்தன் பிரமாதமா 2700 ஸ்கொயர் ஃபீட்ல வீடை கட்டினான் ஐயா, பிரமாண்டமான கிரக பிரவேசம், ஹவுஸ் வார்மிங் செரிமனி. 1000-1500 பேர் வந்து சாப்பிட்டாங்க, விருந்து பிரமாதம். மொய் வருமானம் மட்டுமே பல்லாயிரக்கணக்கான ரூபா வந்துருச்சு. கிராண்ட் ஃபங்க்ஷன் வாஸ் ஓவர் பை தி ஆஃப்டர்நூன். சாயங்காலம் அவனுடைய திக் ஃப்ரெண்ட்ஸ் அவனை பார்த்து கங்க்ராச்சுலேட் பண்றதுக்காக போனா, அவன் அந்த வீட்டு ஹாலில் ஒரு ஓரத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் போய், என்னடா ஏண்டா அழுற, பிரமாதமாக வீடு கட்டியிருக்க, நல்ல கிரகப்பிரவேசம் நடத்திட்ட, ஏண்டா அழுகுற அப்படின்னு ஒன்று. அவன் சொன்னான், அதெல்லாம் சரிதான்டா, வீடு பிரமாதமாக கட்டிட்டேன், அதெல்லாம் சரிதான், ஆனால் எனக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குடா, நிலம் யாருதுன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாதுடாங்கிறான். யார் நிலத்திலேயே கட்டியிருக்கான் ஐயா, கட்டிட்டு அதுக்கு விழா வேற நடத்தியிருக்கான். இது வாழ்க்கை அல்ல நண்பர்களே. தர்மம், வாழ்க்கையில் ஒரு நியாயம், வாழ்க்கையில் ஒரு நீதி. அந்த நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்டுவதற்காக நகைச்சுவை உணர்வு, அதுதான் வாழ்க்கை. இப்படி சொல்லி நான் நிறைவு பண்றேன். அவர் கூட சொன்னார், ராசி பார்க்கிறது, விதியை நினைக்கிறது. இளைஞர்களுக்கு செய்தியா சொல்றேன், தயவு செய்து இந்த ராசி பார்க்கிறது, சகுனம் பார்க்கிறது, இதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு நீங்க தான் தலைவர்கள், உங்களுக்கு நீங்க தான் மாஸ்டர். யூ ஆர் த மாஸ்டர் ஆஃப் யுவர் ஃபேட், யூ ஆர் த கேப்டன் ஆஃப் யுவர் ஷிப். உன்னுடைய கப்பலுக்கு நீதான் மாலுமி, உன்னுடைய விதிக்கு நீதான் நாயகன். உன்னைய பத்தி உனக்கு தெரியாதா ஒரு கிளி சொல்லிற போது, கிளி ஜோசியம் கேட்கிறான். காலையில பேப்பரை திறந்தோம்னா ராசி பலம் பார்க்கிறான். எனக்கு கும்பராசி, என் பொஞ்சாதிக்கு மீன ராசி, அடுத்தடுத்த ராசி. இன்னைக்கு காலையில நம்ம திருப்பத்தூர் காலேஜுக்கு ப்ரொஃபசர் மீட்டிங்க்கு கிளம்புறேன், என் பொஞ்சாதி தினமணி பேப்பரை தூக்கிட்டு ஓடியாந்து, பாத்தீங்களா ராசியில என்ன போட்டிருக்கு பாத்தீங்களா அப்படின்னா, என்னமா போட்டிருக்கு, உங்க ராசிக்கு என்ன போட்டிருக்கு தெரியுமா, கும்ப ராசிக்கு இன்னைக்கு காலையில உங்க ராசிக்கு என்ன போட்டிருக்கு தெரியுமா, என்ன போட்டிருக்குன்னா நோய் நோக்காடு நொம்பலம்னு போட்டிருக்கு. அப்புறம் நான் எப்படி மீட்டிங் வந்தேன், இப்ப மீட்டிங்ல வந்து உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன்ல,
நோய் நோக்காடு நம்பலம்னா அப்படி ஓ ராசிக்கு என்ன கண்ணு போட்டிருக்கேன்னு குதூகலம் கொண்டாட்டம்னு போட்டிருக்குங்கிறான். அப்ப புருஷன் நோக்காட்டுல கிடந்தா அவ கொண்டாடுவாளாக்கு. தயவு செய்து அதே மாதிரி டைவர்ஷன்ஸ் எதுக்கு ஆளாகாதீங்க இளைஞர்களே. எந்த இப்ப நீங்க படிக்க வந்திருக்கிறீங்களா, படிப்பு மட்டும்தான் உங்க நோக்கமா இருக்கணும், வேற எந்த டைவர்ஷனும் இருக்கக்கூடாது. படிப்பு மட்டும்தான். இந்த காதல், கத்திரிக்காய், புண்ணாக்கு, புடலங்காய் இதெல்லாம் இப்ப வரக்கூடாது, அப்புறம் பார்த்துக்கலாம். நிறைவா ஒன்று சொல்றேன், ஒரு ஏர்போர்ட்டுக்கு ஒருத்த போன டைவர்ஷன்ஸுக்கு கவனச்சிதறலுக்கு ஆளானா என்ன ஆகுங்கிறது மட்டும் ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். ஒருத்தன் ஏர்போர்ட்டுக்கு போறான், மலேசியாவுக்கு போற ஃப்ளைட்டை பிடிக்கணும், கையில பேக்கேஜ் வச்சிருக்கான். உள்ள நுழைஞ்சா என்ட்ரன்ஸ்ல, ஏர்போர்ட் என்ட்ரன்ஸ்ல ஒரு மெஷின் இருக்கு. அந்த மெஷின்ல ஒன்று எழுதி வச்சிருக்கிறான், நோ அபவுட் யுவர் செல்ஃப். எப்படி? உங்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ரூபாய் காயின் போட்டால் உங்களை பற்றி ஒவ்வொரு தகவலை இந்த மெஷின் சொல்லும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். இவன் எங்க போனோம்? இவன் மலேசியா போனோம், ஃப்ளைட்டை பிடிக்கணும். இவன் இதை டைவர்ஷன் ஆயிடுச்சு. என்னை பத்தி என்ன சொல்லுது இந்த மெஷின் பார்ப்போம்னு ஏறி நின்னான். நிறைய 1 ரூபா காயினா 10-15 வச்சிருந்தான். ஒன்று போட்டான், உன் பெயர் ராமமூர்த்தி. கரெக்டா சொல்லுதே. இன்னும் 1 ரூபாயை போட்டான், 1 ரூபா காயின். நீ 5 அடி 6 அங்குலம். இன்னும் ஒரு காயின், நீ கருப்பு கலர். அடே டபா, நீ கோல்டன் ஃப்ரேம் கண்ணாடி போட்டிருக்கிறாய். சே, மெஷின் சொல்லுது சார் அவ்வளோத்தையும். உன் மனைவி உன் மேல ரொம்ப பிரியமா இருப்பா, மெஷின் சொல்லுது சார். இவனுக்கு தெரியல. உன் பஞ்சாதி உன்கிட்ட பிரியமா இருப்பா, 1 ரூபா போட்டான், அது போட்டான். உனக்கு 2 பசங்க, ஒரு பையன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான், ஒரு பையன் தென்காசியில் இருக்கான், சொல்லிக்கிட்டே வருது. நீ இந்த காலேஜில் வேலை பார்க்குற, இங்கே ப்ரொஃபஸராக இருக்கிற, 1 ரூபா போட்ட. கடைசி காயின் 15வது காயின் சடக்குன்னு போட்டான். டடக்குன்னு உள்ள இருந்து ஒரு சீட் வந்தது, நீ போக வேண்டிய மலேசியா ஃப்ளைட் புறப்பட்டு போய் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. புரியுதா? உன்னைய பத்தி உனக்கு தெரியாதா? உன்னைய பத்தி மெஷின் சொல்லுங்கிறதுக்காக அந்த கவனத்துக்கு ஆளானதுனால என்னாச்சு? ஃப்ளைட் போயிடுது. அதனால் அருமை மாணவ செல்வங்களே, எந்த காரியத்திற்காக புறப்பட்டீர்களோ, எந்த நோக்கத்துக்காக புறப்பட்டீர்களோ, அந்த நோக்கம் நிறைவேறுகிற வரை எந்த டைவர்ஷனுக்கும் இடம் கொடுக்காதீர்கள். ஏனென்றால் ஆங்கிலத்தில் ஒரு மேற்கோள் சொல்வார்கள், the purpose of life is a life of purpose. வாழ்க்கையின் நோக்கம் நோக்கமுள்ள வாழ்க்கை. The purpose of life is a life of purpose. வாழ்க்கையின் நோக்கம் நோக்கமுள்ள வாழ்க்கை. இப்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மகிழ்ச்சியாக அமைவதற்கு நகைச்சுவை உணர்வு உங்களுக்கு துணை வரட்டும். மனசை லேசா வச்சுக்கங்க. நிறைவு வாக்கியம் சொல்றேன், மனசை லேசா வச்சுக்கங்க, மூளையை சுறுசுறுப்பா வச்சுக்கங்க, உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கங்க. மனசை லேசா வச்சுக்கங்க, மூளையை சுறுசுறுப்பா வச்சுக்கங்க, உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கங்க. மனசை லேசா வச்சுக்கிறதுக்கும் மூளையை சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கும் உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு பெரு உதவி செய்யக்கூடிய ஒரே சாதனம் நகைச்சுவை உணர்வு. அந்த நகைச்சுவை உணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள். அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி.